உயிரும் தொலையெடுத்து தேசமுய திருத்தொண்ட தொகைமுன்பணித்த திருவாளன் வாசமலர்மன் கழல் வழங்க வந்த பிறப்பை வணங்குவான். தூக்குசீர் திருத்தொண்ட தொகைவிரி வாக்கினால் சொல்ல வல்லபிரான் எங்கள் பாக்கிய பயனாம் பதிக்குன்றைவாள் சேக்கிழாரடி சென்னி இருத்துவான். எல்லாம் வல்லம் பெருமான் அருள்தரும் பன்னார் மொழியமடனமர் திருநனாவுடையாருடைய திருவடிகளை வணங்கி அருள்தரும் அன்னபூரணை தாயாருடமர் கைலாசநாத பெருமானுடைய திருவடி தாமர்களை மனமொழி மைகளாலை வணங்கி எம்பெருமக்கள் நாயன்மாருடைய பொன்னார் திருவடி தாமர்களை முக்கர்ணங்களாலே வணங்கி உரையாசிரியர் சிவக்கவுனியாவுடைய திருவடிகளை நீள நினைந்து அடியனுடைய ஞானசிரிய பெருந்தகையாருடைய திருவடிகளை எல்லாம் மனமொழி மைகளாலே வணங்கி எழுந்தருளி இருக்கக்கூடிய அடியார் பெருமக்களுடைய திருவடிகளெல்லாம் முக்கரணங்களாலே வணங்கி அமைகின்றேன். அன்பார்ந்த சிவனேய செல்வர்களே, சென்ற வகுப்பிலே திரு பாலைத்துறை அப்பர் சாமிகள் வழிபாடு செஞ்சதை நம்ம பார்த்தோம். பாலைத்துறையில் ஒரு சிறப்பு என்னென்னா, அந்த பாலைத்துறை பதிகம் என்று சொல்லுவது நம்முடைய திருமுறைகளில் நடுவனாக வைத்து போற்றக்கூடியது. தேவார திருமுறைகள் மொத்தம் நமக்கு 7 திருமுறைகள் தேவாரம் இல்லைங்களா? 7 திருமுறைகளில் ஞானசம்பந்த பெருமானது 3, அப்பர் சாமிகளது 4, 5, 6, நம்பிகளது 7ஆம் திருமுறை என்று சொல்லக்கூடிய திருப்பாட்டு. அதில் நடுவனாக இருக்கக்கூடியது 5ஆம் திருமுறை. அப்பர் சாமிகளுடைய திருமுறையில் 4, 5, 6ல் அதில் நடுவனாக இருக்கக்கூடியது 5ஆம் திருமுறை. 5ஆம் திருமுறையில் மொத்தம் 100 பதிகம். 100 பதிகத்தில் 51வது பதிகம் திரு பாலைத்துறை பதிகம். அப்படி 51வது பதிகத்தில் 6வது பாட்டில் வரக்கூடியது இந்த சிவாய என்று சொல்லக்கூடிய அந்த அஞ்செழுத்து இல்லைங்களா? பெருமானுடைய திரு அஞ்செழுத்து சிவாய அப்படின்னா சிவாயன்னு 3 எழுத்தானுங்க வருது. அப்படின்னாலும் 5 எழுத்தாது. ஒரு எழுத்தாக இருந்தாலும் 5 எழுத்தான். சி என்று சொல்லி திருமந்திரத்தில் வரும் ஓர் எழுத்து. அதை நாயோட்டு மந்திரம் அப்படின்னு சொன்னாலும் அது 5 எழுத்து. அதில் 5 பொருள் அதில் இருக்குது. நம்ம மனசில் நினச்சிக்கணும். அதான் அது சூக்குமமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம். சிவாய என்று சொல்லக்கூடியது விண்ணினார் பணிந்தேத்த வியப்புற மண்ணினார் மறவாது சிவாய என்று எண்ணினார்க்கு இடமாய் எழில் வானகம் பன்னினார் அவர் பாலைத்துறையர் என்று சொல்லி நமக்கு நம்முடைய அப்பர் சாமிகள் அந்த பதிகத்தை பாடியிருக்கிறாங்க. அதாவது இது எப்படி அமைஞ்சது அப்படின்னா, இறைவனுடைய திருவருளால் அமையப்பெற்றது. நமக்கு திருமுறைகள் எப்படி அமைஞ்சிருக்குது அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு சான்றுகள். ஏன்னா வேதமும் திருமுறை எதையுமே நாம் விட்டு கொடுத்து பேசக்கூடாது. வேதமும் ஆகமங்களும் எல்லாமே இறைவனுடைய மொழிகள். இதை திருமுறைகளும் பெருமான் உள்ளிருந்து உணர்த்தியது நமக்கு. அதுதான் அந்த எண்ணம் தான் நமக்கு எப்பொழுது இருக்கணும். வேதம் தெரியல, ஆகமம் தெரியலைங்கிறதுக்காக நம்ம அதை குறைவாக பேசக்கூடாது. வேதங்கள் மொழிந்தபிரான் மெய்த்தொண்டர் நிலை கண்டு இல்லை. அப்போ வேதங்கள் யார் சொல்லியிருக்கிறா? சிவபெருமான். எண்ணில் ஆகமம் இயம்பிய இறைவர். அப்போ ஆகமங்கள் யார் சொல்லியிருக்கா? சிவபெருமான். இந்த வேதங்களில் 3 வேதங்கள் ரிக்கு யசுர் சாமம். அதர்வணம் என்று சொல்வதும் இந்த வேதத்தினுடைய ஒரு சாரமாக சொல்லப்பட்டது அதர்வணம். அதனால் 3 வேதம் தான் சொல்லுவாங்க, ரிக்கு யஜுர் சாமம் என்று சொல்லி. அதில் நடுவனாக இருக்கக்கூடியது யஜுர்வேதம். யஜுர்வேதத்தில் இருக்கக்கூடியதில் நடுவனாக இந்த யஜுர்வேதத்தில் அதாவது வேதத்திரையி அப்படின்னு சொல்லி சொல்கிறதுல யஜுர்வேதத்தில் சிவ என்று சொல்லக்கூடிய அந்த மந்திரம் இருக்கிறதாக நமக்கு ஐயா சிவக்கணிய உரை சொல்லியிருக்கிறாங்க. அவங்க எல்லாம் படித்தவங்க, அவங்களுக்கு தெரியும். அது மாதிரி எப்படி வேதத்தில் நடுவனாக அமையப்பெற்றதோ அதே மாதிரி திருமுறைகள்லேயும் நடுவனாக அமையப்பெற்றிருக்கிறது சிவய என்று சொல்லக்கூடிய மந்திரம். சிவய என்று சொல்லக்கூடிய மந்திரம் தான் முக்தி பஞ்சாக்கரங்க. அதுதான் கடைசியாக உங்களுக்கு ஓதக்கூடிய மந்திரம் அதுதான். இப்போ நமசிவாயம், தூல பஞ்சாக்கரம், சிவாய நம, சூக்கும பஞ்சாக்கரம், சிவய சிவ என்று சொல்லுவது தான் அதிசூக்கும பஞ்சாக்கரம். இருதலை மாணிக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. யா என்று சொல்லுவது ஆன்மா. நம்ம முன்னாடியும் பின்னாடி 2 சிவசக்தி இருக்கும். சி வா என்று சொல்லி சிவம், வா என்று சொல்லுவது அருள் சக்தி, யா என்று சொல்லுவது ஆன்மா. அதே மாதிரி பின்னாடியும் சீவா இருக்கும். அந்த நாமா எங்கே போச்சு அப்படின்னா, நான் என்று சொல்லக்கூடிய அந்த திரோதான சக்தியும் மா என்று சொல்லக்கூடிய ஆணவ மலமும் இல்லாத ஒரு மந்திரம் தான் சிவாய அப்படிங்கிறது. அது சிவய சிவ என்று சொல்லுவாங்க. அந்த மந்திரம் இருக்கக்கூடியது பெரும்பாலும் திருமுறைகள் அது வராது. சிவாய நம்ம வரும், இல்லைன்னா நமசிவாய வரும். ஆனால் பெரும்பாலும் திருமுறைகளில் சிவயங்கிற மந்திரம் வராது. இந்த பாட்டு இது வர்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு. ஒரு சில இடங்கள் இருக்கலாமே ஒழிய பெரும்பாலும் இருக்காது. மணிவாசக பெருமானுடைய திருவாசத்திலே சிவாய நம்மனு தான் வருது. நானேயோ தவம் செய்தேன் சிவாய நம என பெற்றேன் அப்படின்னு தான் வருது. அதனால் மற்ற இடத்துல எல்லாம் 5 எழுத்துன்னு வரும். நமசிவாய தான் அதிகமாக வரும். தூல பஞ்சாக்கரம் தான் அதிகமாக சொல்லப்பட்டிருக்கு. அதனால் இந்த சிவய என்று சொல்லி வருவது, சிவாய என்று சொல்லி வருவது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு இடம். சென்ற வகுப்பு நாம் சிந்தித்தோம். அதை திரு பாலைத்துறை பதிகத்தில் நம்ம அதை சிந்தித்தோம். அந்த பதிகம் முழுக்குமே நம்ம பார்த்தோம். இப்போ நாவுக்கரசு பெருமான்
நல்லூரை மையமாக வைத்து கொண்டு நல்லூருக்கு அருகில் இருக்கக்கூடிய தலங்களெல்லாம் வழிபாடு செய்கின்ற பொழுது இந்த பாலைத்துறை வழிபாடு செய்தார். இப்போ அங்கேருந்து பக்கத்தில் திருப்பலனம் என்று சொல்லக்கூடிய பதி திருப்பலனத்தை நோக்கி வருகின்றார். அப்படி வருகின்ற பொழுது தான் இந்த திங்களூருக்கு வர்றார். திங்களூர் என்று சொன்னாவே நமக்கு யார் நினைவுக்கு வரணும்? அப்பூதியடிகள் தான் நினைவுக்கு வரணும் இல்லைங்களா? நம்ம அந்தாணரில் மேம்பட்ட அப்பூதியினர் சேக்கிழார் பெருமான். களவு பொய் காமம் கடிந்தவர் அப்படின்னார். அப்பூதியடிகள் பற்றி சொல்லணுன்னா அவ்வளவு ஒழுக்க நெறியில் நின்றவர் அப்படின்னு சொல்லி, அது அந்தணர்னாவே மேம்பட்டவங்க தான் இல்லையா? அதில் ஒன்றும் நமக்கு மாற்று கருத்து வேண்டியதில்லை. அதில் வந்து மேம்பட்டவர் அந்தணர்களில் மேம்பட்ட அப்பூதி என்று சொல்லி சேக்கிழார் பெருமான் சொல்வார். அலலோம்பும் அப்பூதி என்று சொல்லுவார். பலவாறு அவரை போற்றி செஞ்சிருக்கிறார். காமம் கோபம் எல்லாம் கடிந்தவர் என்று சொல்லி, கோபமே வராதான் அப்படின்னா, கோபம் ஒன்று வரலைனாவே வந்து நமக்கு மற்ற தீய குணங்கள் பக்கத்தில் வராது. மற்ற தீய குணங்களுக்கு ஒரு அடிப்படையாக இருக்கக்கூடியதே கோபம்தான். அதனால் கோபம் இல்லைனாவே வந்து நம்ம ஓரளவுக்கு இதை கடந்துட்டோம் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கலாம். நமக்கே தெரியும் நம்ம எந்த ஸ்டேஜில் இருக்கிறோம் அப்படிங்கிறது. அது மாதிரி அப்பூதியாரை பற்றி பல இடங்களில் சொல்லப்பட்டிருக்கு. இதில் என்னென்னா அதிகமாக சொல்லலை சேக்கிழார் பெருமான், கொஞ்சம் சுருக்கமாக முடிச்சிட்டார். ஏன் சுருக்கமாக முடிச்சிருக்காருன்னா அடுத்தது விரிவாக வருது. இதே சருக்கத்தில் திருநின்ற சருக்கத்திலேயே நமக்கு வந்து அப்பூதி நாயனார் சரிதை வருகின்ற பொழுது விளக்கமாக சொல்லிக்கலாம் அப்படி. ஏன்னா சொன்னதைவே மீண்டும் சொல்ல மாட்டார். கூறியது கூறாமை அப்படிங்கிறது மாதிரி அதிகமாக சொல்லப்படலை. ஆனால் சரிதத்தினுடைய இது அந்த அரவு தீண்டியது பதிகம்பாடி உயிர்ப்பித்ததெல்லாம் இதில் வருது. அந்த கோயிலில் தான் கொண்டு போய் பதிகம் பாடினார் அப்படிங்கிறது இந்த புராணத்தில் தான் வருது. அதில் அப்பூதி நாயனார் புராணத்தில் வந்து கோயிலுக்கு எடுத்துகிட்டு போய் பாடி குழந்தையினுடைய அரவு விடம் நீங்கியது அப்படின்னு அங்கே வரல. இதில் வந்து கோயிலில் எடுத்துகிட்டு போய் தான் பாடுறார் அப்படிங்கிறது வருது. அது கூட சிவக்குனிய உரையில் எழுதியிருக்கிறார். ஏன் கோயிலில் தான் பாடினா தான் நீங்குமா, வீட்டிலையே பாடினா நீங்காதானா? வீட்டிலையே பாடினா நீங்கக்கூடிய அளவுக்கு அவருக்கு ஆற்றல் உண்டு, பதிகத்துக்கு ஆற்றல் உண்டு. இருந்தாலும் அந்த உலகத்தார் எல்லோரும் தெரிஞ்சுக்கணும். அதனால் வந்து கோயிலில் கொண்டு போய் பாடினார் அப்படின்னு சொல்லி சிவக்குனிய உரையில் எழுதியிருக்கிறார். எல்லாத்துக்கும் தெரியணுமா, அதாவது நம்முடைய நாயன்மார்கள் செய்த அற்புதங்கள், இன்னொன்று இறைவனுடைய திருவருள் எல்லாத்துக்கும் தெரியணும் அப்படிங்கிறதுனால அந்த சபத்தை வந்து கோயிலில் முன்னாடி கொண்டு போய் வச்சு பாடினார். அதே மாதிரி ஞானசம்பந்த பெருமான் என்ன சொல்லார்? மண்ணினில் பிறந்தார் பெரும்பயன் மதிசூடு மன்னலார் அடியார் கண்ணிலா அவர் நல்விழா பொலிவு கண்டார்தல் உண்மையாமெனில் உலகர் முன் வருகென உரைப்பனர் அப்படின்னா, அந்த அற்புதங்கள் நடத்துகின்ற பொழுது எல்லாத்துக்கும் தெரியணும். பெருமானுடைய அந்த தங்களை பற்றி அந்த இது தெரியணுங்கிறது இல்லை, இறைவனுடைய திருவருள் எல்லாத்துக்கும் தெரியணும்னு பெரியவங்க நினச்சாங்க. அதனால் கோயிலில் கொண்டு போய் பாடினார் அப்படின்னு சொல்கிறார். இல்லை கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது, 1-2 மட்டும் நாம் அதிலிருந்து எடுத்துக்கலாம் என்று சொல்லி இப்போ இந்த திருப்பாட்டு எத்தனாவது பாடல் வருதுங்க? அப்பதியை சூழ்ந்து 200வது பாட்டு. ஆமாம் 200வது பாட்டு அப்பதியை சூழ்ந்த பார்க்கலாம். அப்பதியை சூழ்ந்த திருப்பதியில் அரணார் மகிழும் ஒப்பரிய தானங்கள் உள்ளுருகி பணிந்தனைவார் மெய்ப்பொருள் தேர் நாவினுக்கு வேந்தர்தாம் மேவினார் செப்பரும் சீர் அப்பூதி அடிகளூர் திங்களூர் திருப்பலனம். அப்பதிங்கிறது இந்த இடத்துல வந்து திருப்பலனம், அப்பதி என்று சொல்லுவது திருப்பலனம். அப்பதியை சூழ்ந்த அந்த திருப்பலனமாகிய பதியை சூழ்ந்த திருப்பதிகளில் சிவபெருமான் மகிழ்ந்து வீற்றிருக்கும் ஒப்பற்ற திருக்கோயில்களை உள்ளுருகி பணிந்து அனைவாராகி, பெருமான் வீற்றிருக்கக்கூடிய அது மகிழ்ந்து வீற்றிருக்கக்கூடிய அந்த ஒப்பரிய தானங்களால் எல்லா பதிகளையும் வணங்கி வழிபாடு செய்து கொண்டு அந்த மெய்ப்பொருள் தேர் நாவினுக்கு வேந்தர்தாம் மேவினார், மெய்ப்பொருளை தேர்ந்து தெளிந்தாராகிய அந்த திருநாவுக்கரசு நாயனார் சொல்லுதற்கரிய செப்பரும் சீர் அப்பூதி அடிகளூர் திங்களூர் அப்படின்னு. அப்படி அப்பூதி அடிகள் பற்றி எப்படி சொல்கிறாரு, என்ன சொல்கிறார் பாருங்கள். செப்பரும் சீர், அவருடைய பெருமைகள் என்ன என்று சொல்ல முடியாத அளவுக்கு பெருமை வாய்ந்தவர் என்று சொல்லி சொல்லுதற்கரிய அந்த சிறப்புடைய அப்பூதி அடிகளாரது ஊராகிய திங்களூரை மேவினார். என்ன ஒரு சிறப்புனா, 7ஆம் நூற்றாண்டிலேயே வந்து ஒரு வேளாளரை வந்து ஒரு அந்தணர் குருநாதராக ஏற்றுக்கொண்டார் அப்படிங்கிறது ஒரு பெரிய சிறப்பு. இப்போ 7ஆம் நூற்றாண்டு அந்த காலத்துல எல்லாம் எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிறது நம்ம நிறைய இடங்களில் பார்க்க முடியுது புராணத்திலேயே. அந்த மாதிரி ஒரு காலத்திலேயே நாவுக்கரசு பெருமானை குருநாதராக மனமுவந்து ஏற்றுக்கொண்டவர் அப்பூதி நாயனார். அதனால் அது அப்பூதி நாயனாருடைய திருவடியால் நமக்கு எத்தனை லட்சம் முறை வணங்கினாலும் நமக்கு அது ஈடாகாது. அந்த காலத்திலேயே அப்படி செம்மையோடு இருந்திருக்கிறாங்க அப்படின்னா இன்றைக்கி நாம் அதெல்லாம் நினச்சே பார்க்கக்கூடாது. நம்மளுடைய ஜாதி குலம் அப்படிங்கிறதெல்லாம் நினச்சே பார்க்கக்கூடாது.
நம்ம வழிபாட்டுக்கு வந்தால் திருமணம் செய்து கொள்வதற்கு மட்டும்தான் குலம் குணம். ஆமாம், மற்றது இதிலெல்லாம் நம்ம பார்க்கணுங்கிற அவசியமே இல்லை. அப்பூதி நாயனார் எத்தனை பேர் அவருக்கு பிராமணர்கள் அந்தணர்கள் எத்தனையோ பேர் இருந்திருக்கலாம் இல்லையா சைவத்தில். ஆனால் இருந்தாலும் கூட ஞானசம்பந்தரை கூட அவர் குருவாக ஏற்றிருக்கலாமே. அப்படியெல்லாம் இல்லாமல் நம்ம நாவுக்கரசு பெருமானை ஏற்றுக்கொண்டார் அப்படின்னா சைவம் எங்கே இருக்குது அப்படின்னா அதையெல்லாம் தாண்டி அதுக்கு மேலே போயிட்டுருக்கு. அதனால் நம்மளும் கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் நம்ம வழிபாட்டு நெறி அப்படின்னு வருகின்ற பொழுது இதெல்லாம் நமக்கு பெரியவங்க காட்டக்கூடிய ஒரு வழி. சொந்த பந்தம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இதில் எதுவுமே நம்ம பார்த்துக்கூடாது. அப்படிப்பட்ட அப்பூதி நாயனார் அதனால தான் என்ன சொன்னார், செப்பெரும் சீர் அப்பூதி அடிகளார் அப்படின்னார். அவருடைய பெருமைகள் இன்னென்று சொல்லவே முடியாது, அவ்வளவு சிறப்புடைய அப்பூதி நாயனார். ஆமாம், மெய்ப்பொருள் தேர் அப்படின்னார். என்பது ஆணவ மலம் கழுவிய சீவன் முக்தர்களும் வாசனாமலம் அரும்பொருட்டும் ஏனைய உயிர்களுக்கு வழிகாட்டும் பொருட்டுமாக ஆலயங்களை அரணனவே கண்டு தொழுதலும். அதாவது அவருக்கு ஆணவமலம் நீங்கியது மட்டுமல்ல, அவர்கள் சீவன் முக்தர்களாக இருந்து கொண்டு ஏனைய உயிர்களுக்கு நமக்கும் ஆணவமலம் நீங்குவதற்காக வழிகாட்டக்கூடிய ஒரு பெரிய பரமாச்சாரியார் அவர். அதனால தான் இந்த இடத்துல மெய்ப்பொருள் தேர் அப்படின்னார். அப்படி நமக்கு அந்த ஆலயங்களை அரணனவே கண்டு தொழுதலும் சிவனது தியானமரா உணர்வினுடன் சரித்தலும் முதலாயின் என்று சொல்லி இந்த மெய்ப்பொருள் தேர் என்று சொல்லி அப்பூதி நாயனாரை நம்முடைய நாவுக்கரசு பெருமான சொல்லார். மெய்ப்பொருள் தேர் நாவினுக்கு வேந்தர் என்று சொல்லி சொல்லார். அதான் நம்முடைய சித்தியாரில் சொல்லுவது போல பரமே பார்த்திருப்பார் பதார்த்தங்கள் பாரார் என்று சொல்லி அந்த சீவன் முக்தர்களை பற்றி சொல்லுவாங்க. அவங்க சீவன் முக்தர்கள் எதுலேயுமே சிவத்தையே கண்டிருப்பார் அப்படின்னு சொல்கிறார். அவங்களுக்கு பார்க்கக்கூடிய பொருள் எல்லாமே சிவமாகவே கருதித்தான் பார்ப்பாங்க என்று சொல்லி அதில் நமக்கு இன்னும் ரொம்ப நல்லா சொல்லணுன்னா இயல்பகை நாயனார் தான் சொல்ல முடியுங்க. 2 கோலமும் இருக்குது அந்த உடம்புல இல்லைங்களா. அவர் வந்த திருமேனியில் தூர்த்த வேடம் இருக்குது, திருநீற்று வேடம் இருக்குது இல்லையா. திருநீற்று வேடம் மட்டும்தான் அவருக்கு தெரிஞ்சதை ஒழிய தூர்த்த வேடம் தெரிஞ்சதாக சரியத்தில் எங்கேயுமே இல்லைங்க. 2 வேடத்தோடு வராரு. அதுவும் சொல்கிறார், நகைக்குறிகள் பட்குறிகள் இதெல்லாம் மஞ்சள் பூச்சு இப்படியெல்லாம் ஒரு கோலம் அந்த உடம்பு அந்த திருமேனியில் இருக்குது. அதுக்கெல்லாம் பரிகாரம் செய்வது போல் திருநீற்று கோலம் இருந்துதான் உரையாசிரியர் சிவகுனி எழுதுகிறார். ஆனால் நம்ம நாயனாருக்கு தெரிஞ்சதெல்லாம் என்னென்னா அந்த திருநீற்று கோலமும் அவர் அணிந்திருந்த அந்த ஒரு பூநூலும் தான் அவருக்கு தெரிஞ்சதே ஒழிய இந்த மாதிரி ஒரு கோலமெல்லாம் அவர் கண்ணுக்கே தெரியல. அப்படின்னா என்ன அர்த்தம், அவங்க அந்த மாதிரி ஒரு நிலையில் அதான் சீவன் முக்தர்கள் அப்படிங்கிறது. அதுதான் அவங்களுக்கு என்ன பரமே பார்த்திருப்பர் பதார்த்தங்கள் பாரார். அப்படி தூய நீர் பொன்மேனியில் தோன்ற வேதியராய் தூய நீர் பொன்மேனியில் தோன்ற வேதியராய் தூய நீர் பொன்மேனியில் தோன்ற வேதியராய் அடுத்தது என்ன வருது ஒருத்தர் தூய நீர் பொன் மேனியில் தோன்ற வேதியராய் மாய வண்ணமே கொண்டுதன் இல்லை, அது கடைசியாக தான் வரும். தூய நீர் பொன் மேனியில் தோன்ற வேதியராய் தூர்த்த வேடமும் கொண்டு இல்லை இன்னொன்று அதுக்கு முன்னாடி அந்த பாட்டு நல்ல பாட்டு இருங்க இருங்க நானே சொல்லிடுறேன். ஆயும் நுண்பொருளாகியும் வெளியே அம்பலத்தில் நின்று ஆடுவார் தூய நீர் பொன் மேனியில் தோன்ற வேதியராய் மாய வண்ணமே கொண்டுதன் தொண்டர் மாறாத வண்ணமும் காட்டுவான் வந்தார் அப்படின்னு. ஆயும் நுண்பொருளாகியும் வெளியே அம்பலத்தில் நின்று ஆடுவார். பெருமானுடைய நிலை என்னென்னா நம்ம கண்ணால் காண முடியாத சூக்குமமான பொருள். ஆனால் அப்படி இருக்கக்கூடிய பெருமான் நம்மெல்லாம் உய்வடைய வேண்டும் என்பதற்காக மன்றில் நின்று ஆடுறார். ஆயும் நுண்பொருளாகியும் வெளியே அம்பலத்தில் நின்று ஆடுவார் தூய நீர் பொன்மேனியில் தோன்ற வேதியராய் அப்படின்னார். சாமியினுடைய உடம்பில் என்ன இருக்குதுன்னா அப்படியே திருநீர் அணிந்திருக்கிறார், வேதியராக பூநூல் அணிந்திருக்கிறார். அதுக்கு மேலே தூர்த்த வேடன்னு சொல்கிறார் பாருங்கள். அந்த தூர்த்த வேடங்கிறது என்ன அப்படின்னா பெண்களோடு சேர்ந்த அடையாளங்கள் இத்தனையும் அவர் உடம்புல இருக்குது. ஆனால் நாயனாருடைய வீட்டுக்கு வருகின்ற பொழுது நாயனாருக்கு என்ன தெரிஞ்சது அப்படின்னா திருநீற்று வேடம் மட்டும்தான் தெரிஞ்சது. அதனால் அந்த மற்ற வேடமெல்லாம் இருக்குது அந்த உடம்புல, ஆனால் தெரியல. அதான் மாய வண்ணமே கொண்டு தன் தொண்டர் மாறாத வண்ணமும் காட்டுவான் வந்தார் அப்படின்னார். அது அவருடைய கோலமே கிடையாது. அவருடைய கோலம் சிவ கோலம் இல்லையா. ஆனால் எதுக்கு அந்த கோலத்தோடு வந்தார் அப்படின்னா தொண்டருடைய அவர் என்றைக்கும் மாறாத அவருடைய அந்த நிலையை காட்ட வேண்டும் என்பதற்காக பெருமான் வர்றார். அதுதான் சீவன் முக்தர்கள் அப்படிங்கிறது. நாயனாருக்கு முதல்ல அந்த கோலம் தெரிஞ்சிருந்தால் அவரை உபசரிச்சிருக்க முடியாது இல்லையா. ஆனால் அப்படியெல்லாம் அவருக்கு தெரியல. அவர் வந்த கோலம்தான் அதே ஒழிய நாயனாருடைய கண்களுக்கு தெரிந்தது எல்லாமே அந்த திருவேடம்தான் தெரிஞ்சது. அதனால் அதான்
செப்பரும் சீர் அப்பூதியார் அப்படின்னு சொல்லி பரமே பார்த்திருப்பர் பதார்த்தங்கள் பாரார் என்று சொல்லுவது அதாங்க. சீவன் முக்தர்கள் வந்து யாரை பார்த்தாலும் அவங்களுக்கு என்ன தெரியும்னா அந்த சிவமாகத்தான் தெரியும் அப்படிங்கிறது. நாவினுக்கு வேந்தர் அப்பூதியடிகளார் இத்திருப்பெயரையே மந்திரமாக கொண்டு வழிபட்டு அந்த நாமத்தால் தர்மங்கள் செய்தும் மக்கள் முதலிய எல்லாவற்றுக்கும் அப்பெயரிட்டும் வழங்கிய ஒழுக்கத்தினையே நாயனார் காணவும் அது கொண்டு மேற்சரித விளையவும் காரணமாயின. அது நம்முடைய அப்பூதி நாயனார் வந்து இந்த நாவுக்கரசு என்று சொல்லக்கூடிய அந்த திருநாமத்தை வைத்துக்கொண்டு தன்னுடைய குழந்தைகளுக்கு நாவுக்கரசு, அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய மேதினிகள் என்று சொல்லக்கூடிய எருமை மாடுகளுக்கு நாவுக்கரசு, அளக்கக்கூடிய அளவைகள் அது படிகளுக்கெல்லாம் நாவுக்கரசு, தண்ணீர் பந்தல் முதலாக எல்லாமே நாவுக்கரசு என்று பெயர் வைத்திருந்தது. நம்ம நாவுக்கரசு காணுமே, இருக்கிறாரா? சரி சரி சரி. அப்படி நாவுக்கரசு அப்படிங்கிறது நாவுக்கரசு, ஞானசம்பந்தர், நம்பி ஆரூரர் இதெல்லாமே வந்து இறைவனுடைய திருநாமமாக அமையப்பெற்றது, அஞ்செழுத்தாக அமையப்பெற்றது. அது முதல்ல சொல்லியிருக்கிறோம். மணிவாசகர் நால்வர் பெருமக்களுடைய திருநாமமே வந்து அஞ்செழுத்து தான் வருங்க. ஒற்றெழுத்து நீக்கிட்டால் அஞ்செழுத்தாக வரும். பெருமானுடைய நாமத்தை சொன்னால் என்ன பயனோ அதே பயன் பரமாச்சாரியருடைய நாமத்தை சொன்னாலும் கிடைக்கும். நாவுக்கரசுன்னு சொன்னாவே நமக்கு முக்தி கிடைக்கும். அதே மாதிரி ஞானசம்பந்தன் சொன்னாலும் முக்தி கிடைக்கும். நம்பி ஆரூரா அப்படின்னா அதே முக்தி கிடைக்கும் நமக்கு. இதுக்கு பேர் வந்து ஆச்சாரிய பஞ்சாக்கரம் அப்படின்னு சொல்லுவாங்க. குருநாதருடைய திருநாமத்தை நம்ம சொல்லிகிட்டே இருக்கிறது. இதுக்கு உதாரணம் வேணுன்னா மதுரைக்கு தான் போகணும். ஆமாம், மதுரை என்பதில் நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் அங்கே பாண்டியன் வந்து அவர் வெப்பு நோயால் அவதியுட்டு இருக்கிற பொழுது அவர்கள் மந்திரமெல்லாம் செய்கிறாங்க. ஆனால் அதுக்கு மேலும் வெப்பு நோய் அதிகமாகிட்டே இருக்குது. அப்போ தான் வந்து மங்கையர்க்கரசியாரும் குலச்சிறை நாயனாரும் பேசிக்கிறாங்க. ஞானசம்பந்த பெருமான் வந்தால் இந்த வெப்பு நோய் மட்டுமல்ல பிறவி நோயும் நீங்கள் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. அதில் ஞானசம்பந்தன் அவங்க சொன்னது பாண்டியனுடைய காதுக்குள்ளே கொஞ்சம் அப்படியே உள்ளே போகுது. அது அவங்களும் முதல்ல சொன்னாங்க, சமணர்களும் சொல்லியிருந்தாங்க இல்லையா. அவங்க வந்து சூலபாணிபால் ஞானம் பெற்றவர்னு சொல்லுவாங்க. அவங்களும் சொல்கிறாங்க ஞானசம்பந்தர்னு. ஆனால் அப்போ வந்து அது மந்திரமாக வேலை செய்யலை. அது யார் சொல்லணுமோ அவங்க சொல்லணும், அப்போ தான் அது மந்திரமாக வேலை செய்யும். அது வரைக்கும் படுத்திருந்த பாண்டியன் வந்து இப்போ எழுந்து உட்கார்ந்து பேசுகிறதுக்கு ஆரம்பிச்சிட்டாரான். அதான் சேக்கிழ பெருமான் அந்த இடத்துல சொல்லுவார், மீனவன் செவியனோடு, மீனவன்னா பாண்டியன், மீனவன் செவியனோடு மெய்யுணர்வு அளிப்போர் கூற ஞானசம்பந்தன் என்னும் நாம மந்திரமும் செல்ல ஆனபோது அயற்சிதனை நீங்கி மாற்றம் ஒன்று உரைக்கலுற்றார் என்று சொல்லி வேறொன்று. சரி அப்படின்னா அவரை வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி பேசுகிறார் இல்லையா. அதை சொல்கிறார் சேக்கிழ பெருமான். ஆனபோது அயற்சிதனை நீங்கி அப்படின்னா அந்த அயற்சி எப்படி நீங்கிச்சு அப்படின்னா இந்த நாம மந்திரம் உள்ளே போனதுனால நீங்கிச்சு. இப்போ இந்த சரீரத்திலே என்னென்னா குருநாதருடைய திருநாமத்தை சொன்னாவே நமக்கு வந்து முக்தி கிடைக்கும் அப்படிங்கிறத அந்த சரீரத்தில் வந்து நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்கொள்ள வேண்டியது. ஏன்னா நம்முடைய அப்பூதி நாயனார் வந்து நாவுக்கரசு பெருமானை பார்த்ததே இல்லைங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். பார்த்ததே கிடையாது. இவர் வந்து பார்க்கறதுக்கு முன்னாடியே அவ்வளோ அன்பு மனசில் வச்சுருந்துருக்கிறார். அப்படின்னா நாயன்மார்கள் எங்கே இருக்கிறாங்கன்னு பாருங்கள். நம்ம தினசரி பார்க்குறவங்க மேலே கூட அவ்வளோ அன்பு வைக்கிறது இல்லை இல்லைங்களா. ஆனால் பார்த்ததே கிடையாது. அப்படி ஒரு பேர் கேள்விப்பட்டிருக்கிறார், அவ்வளோதான். அடியார்கிட்ட எவ்வளோ அன்பு இருக்கணுங்கிறதுக்கு இதெல்லாம் நமக்கு வந்து அங்கங்கே நமக்கு வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி மங்கையர்க்கரசியாரும் ஞானசம்பந்த பெருமானும் பார்த்ததே கிடையாது. அவங்களும் அதே மாதிரி தான் அன்பு ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு வச்சுருந்தாங்க. சிவபிரகாச சுவாமிகள் நல்லா வெளிச்சம் போட்டு காட்டுறாரு. ரொம்ப அருமையாக ஞானசம்பந்த பெருமான்ட்டே கேட்குறாரு, எந்த தாய் சிறந்தவள்னு எனக்கு நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறார் இல்லைங்களா. உமையம்மை தான் சிறந்தவள், அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. உலகத்திலேயே வந்து தாய்களில் சிறந்தது யாருன்னா உமையம்மை தான். ஆனால் மங்கையர்க்கரசியாரை வச்சு பார்க்குற பொழுது கொஞ்சம் அந்த இடத்துல உமையம்மையை விட மங்கையர்க்கரசியார் மேலே கொண்டு வர்றார். ஆமாம், அங்கே அப்படி தான் கேட்குறாரு. அப்போ நம்முடைய சிவபிரகாச சுவாமிகள் அப்படி தான் கேட்குறார். இலை படர்ந்த பொய்கை எடுத்து அழுதல் கண்டு முளை சுரந்த அன்னையோ நின் நிலை விளம்ப கொங்கை சுரந்த அருட்கோமுகல சம்பந்தா இங்கு உயர்ந்தால் யார் சொல் எனக்குன்னார். உரையாசிரியர் எழுதுகிற போது என்ன எழுதுகிறாருன்னா, எல்லா தாயை விட சிறந்தது வந்து உமையம்மை தான், அதில் எந்த ஒரு மாற்று கருத்து இல்லை. இருந்தாலும் இந்த இடத்துல, அதாவது இந்த பால் கொடுத்த இதில், ஏன்னா உமையம்மை வந்து நேரில் பார்த்து சாமி சொல்லி பால் கொடுத்தாங்க. இதை கேள்விப்பட்ட உடனே மங்கையர்க்கரசியாருக்கு தனம் சுரந்து தான். அதனால் இந்த இடத்துல வச்சு பார்க்குற பொழுது மங்கையர்க்கரசியார் கொஞ்சம் உயர்ந்த மாதிரி அவர் தெரியுது, அவருக்கு சிவபிரகாச சாமிகளுக்கு தெரியுது. அதனால் வந்து அவங்களுடைய அன்பு அப்படிங்கிறது அதுதான். நாவினுக்கு வேந்தர் என்று சொல்லி, நாவினுக்கு வேந்தர்
நாவினுக்கு மன்னர் எதிரே நின்றார். எந்த இடத்துல சொல்லுவார்? திருப்பயஞ்சிலில் நாவினுக்கு மன்னர் அப்படின்னு சொல்லுவார். ஆமாம், நாவினுக்கு மன்னர் எதிரே நன்னி இருந்தார், விண்ணின் மேல் தாவும் புல்லும் மண்கிளிக்கும் ஏனமும் காண்பறியவர்தாம். திருப்பயஞ்சிலில் கட்டமுது கொடுக்குறாரு இல்லைங்களா, அப்போ நாவினுக்கு மன்னர் அப்படிம்பார். ஏன்னா சாப்பாடு வாங்கி சாப்பிட்றவர் சாதாரணமானவர் இல்லை, கொடுக்குறவரும் பெரியவர் தான், சாமி தானே கொடுக்குறாரு. நான் வாங்கி சாப்பிட்றவர் மன்னர் அப்படிங்கிறார் அந்த இடத்துல மன்னர்னு ஏன் சொல்கிறாருன்னா, என்னமோ சாப்பாடு இல்லாமல் நாவுக்கரசர் வாங்கி சாப்பிட்டார் நம்ம நினச்சிடக்கூடாது. மன்னர், அரசர் அப்படிங்கிறாரு. ஆமாம், அந்த ரொம்ப அருமையான இடம். காவும் குளமும் முன் சமைத்து காட்டி வழிபோம் கருத்தினால் மேவும் திருநீற்று அந்தனராய் நாவினுக்கு மன்னர் எதிரே நன்னி இருந்தார், விண்ணின் மேல் தாவும் புல்லும் மண்கிளிக்கும் ஏனமும் காண்பறியவர் தாம் அப்படின்னார். இதே பல இடங்களில் அந்த மாதிரி சொல்கிறார். அதுக்கு முன்னாடி வர்றது ரொம்ப அருமையாக இருக்குது. விழியேந்திய நெற்றியினார் தம் தொண்டர் வருத்தம் தீர்ப்பாராயினர். அடியாருடைய வருத்தத்தை தீர்க்கிறது தான் பெருமானுடைய ஒரு விருப்பம். அதை விழியேந்திய நெற்றியினார் தம் தொண்டர் வருத்தம் தீர்ப்பாராய் காவும் குளமும் முன் சமைத்து காட்டி. அது ஒரே பாடலில் வந்திருந்தால் நல்லாயிருக்கும், ஆனால் அது சீரை அப்படி பிரிக்க முடியாது. அதனால் முதல் பாடல் அது வரும், ரெண்டாவது பாட்டில் காவும் குளமும் அப்படிங்கிறது வரும். செப்பரும் சீர் அப்பூதி அடிகள் ஒரு நம்பி அப்பூதி அடியார்க்கும் அடிய. நம்பின்னா ஆடவரில் சிறந்தவர்னு பொருளுங்க. நம்பி அப்படின்னாவே ஆண்களில் சிறந்தவர்களுக்கு பேர் தான் நம்பி. பெண்களில் சிறந்தவர்கள் நங்கை பறவைன்னு சொல்கிறோம் இல்லையா, நங்கை பறவைன்னு தான் சொல்லுவார் எங்கேயுமே. நங்கை சங்கிலின்னு கூட எங்கேயும் வரதில்லை, அதிகமாக வந்திருக்குமே என்னமோ, இல்லை அப்படி இருக்கிற மாதிரி தெரில. ஆனால் பறவை சொல்லுகின்ற பொழுது நங்கை பறவைன்னு சொல்கிறார். நங்கை சங்கிலின்னு வந்த மாதிரி தெரிலிங்க. அந்த மேலே திருமலையில் சொல்லுகின்ற பொழுது கந்தமாலை கமலினை அந்தமில் சீர் அணிந்ததை அப்படின்னு சொல்லுவார். அந்தமில் சீர் அணிந்ததை அப்படின்னு சொல்லுவார் அங்கே திருமலையில் சொல்கிற பொழுது. மெய்ப்பொருள் சேர்ந்த அப்பூதி அடிகளார் என்று சொல்லுவார். இந்த இடத்துல அடுத்த திருப்பாட்டு, அந்தணரில் மேம்பட்ட அப்பூதி அடிகளார் தன் தனையருடன் சாலை கோவல் குளம் தரு தண்ணீர் பந்தர் பல ஆண்டரசு என்னும் பெயரால் பன்னினமை வந்தணைந்த வாகீசர் கேட்டவர்தம் மனை நன்ன. அப்படி நாவுக்கரசு அந்த அப்பூதியாளர் என்ன செய்தார் அப்படின்னா, அந்தணர்களின் மேன்மைப்பாடுடைய அப்பூதி அடிகளார், அந்தணர்களின் மேன்மைப்பாடுடைய அப்பூதி அடிகளார் தம் தனையர் குழந்தைகள், 2 குழந்தைகள், மூத்த திருநாவுக்கரசு இளைய திருநாவுக்கரசு, 2 தனையருடன் சாலைகள் கூவல் குளம் ஒரு தண்ணீர் பந்தர்கள் முதலிய பல தர்மங்களையும் ஆண்ட அரசு என்னும் திருப்பெயரினால் அமைத்தமை அங்கு அணைந்த வாகீசர் கண்டும் கேட்டும் தெரிந்தாராய் அவரது திருமணையை அடைய அப்படின்னு சொல்லி இதுவரைக்கும் பார்த்ததில்லை. இவரும் அவரை பார்த்ததில்லை, அவரும் இவரை பார்த்து. அப்பூதியாருடைய புராணத்தில் முதல் பாட்டிலே சொல்லுவார், தாண்டவம் புரிய வல்ல தம்பிரானாருக்கு அன்பர். அப்போ ஈண்டிய புகழின்பாரால் எல்லையின் தவத்தின் மிக்கார் அப்படின்னார். ஆண்டசீர் அரசின் பாதம் அடைந்தவர் அறியா முன்னே காந்தகு காதல் கோர கலந்த அன்பினராய் உள்ளார் என்று சொல்லி அவரை பற்றி சொல்லுகின்ற பொழுது முதல் பாட்டிலே சொல்கிறாருங்க. என்ன சொல்கிறாருன்னா, தாண்டவம் புரிய வல்ல தம்பிரானாருக்கு அன்பர், முதல்ல பெருமானுக்கு அடியார். அப்புறம் என்ன சொல்கிறாருன்னா, ஈண்டிய புகழின் பாலார் எல்லையின் தவத்தின் மிக்கார்னர். புகழ் இவரை தேடி போச்சான். புகழ் இவருக்கு புகழ் ஒரு பெருசு இல்லை, பொருட்டில்லை, இவரை தேடி புகழ் சென்றது அப்படிங்கிற ஈண்டிய புகழின் பாலார். அப்புறம் எல்லையின் தவத்தின் மிக்கார், எல்லையில்லாத தவம் செஞ்சவர். சாரும் தவத்து சங்கிலிகள் மேறுவரையின் மேம்பட்ட தவத்தான், சாமியை சொல்கிறார் இல்லையா சுந்தரரை. அது மாதிரி தவம் அப்படிங்கிறது பெரிய அது எல்லையில் தவத்தின் மிக்கார் அப்படின்னார். அப்புறம் ஆண்டசீர் அரசின் பாதம் அடைந்தவர் அறியா முன்னே. நாவுக்கரசு பெருமானுடைய திருவடியை பார்க்கறதுக்கு முன்னாடியே அந்த திருவடி மேலே அன்பு கொண்டு எல்லா அறச்சாலைகள் எல்லாத்துக்கும் அவருடைய பெயரை வைக்கிறார். அப்படின்னா காந்தகு காதல் கோர கலந்த அன்பினராய் உள்ளார் என்று சொல்லி அளவற்ற அன்பு கொண்டு நாவுக்கரசரை குருநாதராக ஏற்றுக்கொண்டு பணி செய்தவர் என்று சொல்கிறார். இங்கே சரிதத்திலே அந்தணரில் மேம்பட்ட அப்பூதிங்கிற பாடலில் அதை சொல்கிறார். அந்தத்தை அந்தணர்னா அந்தத்தை அணைபவர் சிவமென்னும் அந்ததர் என்று சொல்லி சிவஞான போதத்தில் கூட சொல்லப்பட்டிருக்கு. சிவன் அப்படி அந்தம்னா வேதாந்த தெளிவாகிய சைவ சித்தாந்தத்தை உணர்த்தி நின்றது. அந்தத்தை அணைவதல் சைவ சித்தாந்தத்தின் முடிந்த நிலையாகிய ஞான நிறைவும் சக்தி நிபாதம் பெற்று நின்றும் பிராரத்தமுள்ளவும் உடல் தாங்கி நிற்க வேண்டிய இருத்தலால் அவரை உலகத்தோடு ஒழுகி நிற்பினும். அவங்க ஞான நிறைவில் இருக்கிறாங்க. அந்தணர்னா ஞான நிறைவுன்னு அர்த்தம். ஆனால்
இந்த உடம்பு எடுத்ததனுடைய வினை, பிராரத்த வினை இருக்கிறதுனால இந்த உடம்பு கொஞ்சம் இருக்கு. ஐயாபிரியார் ஒரு இதில் சொல்லுவார், நீண்ட நாளைக்கு நம்ம இருக்கணும் உடம்போடு அப்படிம்பார். ஏன்னா சிவபுண்ணியங்கள் அப்போ தான் செய்ய முடியும்பார். உலகியல் இன்பங்களை அனுபவிக்கிறதுக்காக இந்த உடம்பு வேண்டியதில்லை, சிவபுண்ணியங்கள் செய்கிறதுக்காக இந்த உடம்பு ரொம்ப. இப்போ சமீபத்தில் ஒரு ஒளிப்பேழையில் நம்ம குரூப்பில் கூட போட்டிருக்கலாம், நான் மறந்துட்டேன். அவர் புல்லூருக்கு வேலூர் பதிகத்தை பொருளோடு அருமையாக சொல்லியிருக்கார். அதாவது அதில் சடாயு சம்பாதி 2 பேரும் எப்படி சிவபூஜை பண்ணாங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அருமையாக, அதாவது எப்படி தான் அப்படி சிந்திச்சார்னு தெரில ஐயா. அவர் என்ன சொல்கிறார், சிவபூஜை பண்ணுறதை பற்றி அந்த பதிகம் கடைசியாக திருக்கடைக்காப்பில் ஞானசம்பந்த பெருமான் சொல்கிறார், சிவபூஜை பண்ண முடியலன்னா இந்த பதிகத்தை பாருன்னா சிவபூஜை பண்ண பலன் அப்படிங்கிறார். அதுதான் பெரிய சிறப்பு. நம்ம பதிகத்தில் இப்போ நிற்கிறோம் இல்லையா, பதிகம் பாடுறது என்ன சிறப்பு அப்படிங்கிறது அங்கே வருதுங்க. சிவபூஜை பண்ணுனா என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலன் அந்த பதிகத்தை பாடினாவே கிடைக்குங்கிறார். இந்த அது நல்ல பாட்டு, முதல் பாட்டு எனக்கு ஆமாங்க, அருமையான திருப்பாட்டு. அந்த பதிகத்தில் அந்த 2 பேரும் பூஜை பண்ணுறதே வருங்க. சம்பாயி சடாயின்னு 2 கழுகு, தசரதனுடைய தோழர்கள். அவங்க சீதையை கவர்ந்து கொண்டு செல்கிற பொழுது 2 பேரும் தடுக்கிறாங்க. தடுத்து ராவணன் இவங்க சொல்கிறது கேட்காம 2 பேர்த்து வெட்டி வீழ்த்திடுவான், இறந்துருவாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி இது செய்கிறது தவறுன்னு சொல்லி அவனுக்கு உணர்த்துறதுக்கு 2 பேரும் இது பண்ணுறாங்க. அப்புறம் அங்கேயே ரொம்ப நாள் தங்கியிருந்து சிவபூஜை பண்ணுறாங்க. இதில் வைத்தீஸ்வரன் கோயிலில் தங்கியிருந்து அவங்க இதை அமைச்சது இப்போ மலரும் நந்தவனம் அமைச்சது பூம்புகாரில் அமைச்சிருக்காங்க. யோசனை அப்படின்னு வரும். யோசனைன்னா பூம்புகார்லேருந்து தினசரி மலர் கொண்டு வைத்தீஸ்வரன் கோயிலில் பூஜை பண்ணுவாங்களாம் 2 பேரும், சம்பாயி சடாய் 2 பேர். அது பதிகம் முழுக்கவே இப்போ எப்படி ஒரு பதிகம் முழுக்க குலச்சிறை நாயனாரும் நம்முடைய மங்கையர்க்கரசியாரையும் பாடியிருக்கிறார். மங்கையர்க்கரசி வளவர்கோன் பாவை பதிகத்தில் அதே மாதிரி இந்த பதிகம் முழுக்க சம்பாயி சடாய் 2 பேர்த்தையும் பாடியிருப்பார். ரொம்ப அருமையான பதிகம். ஒரு நாளைக்கு வாய்ப்பு இருந்தால் சிந்திக்கலாம் அது முழுசாக. அது நான் திருக்கடைக்காப்பு ரொம்ப அருமையாக இருக்குங்க. அதில் அதுக்கு அது கடைசி பாட்டுங்க. ஒரு நிமிஷம் நான் சொல்லிடுறேன். செடியாய உடல் தீர்ப்பான் தீவினைக்கோர் மருந்தாவான் பொடியாடி கடுமை செய்த புல்லூருக்கு வேலூரை கடியார்ந்த பொழில்காலி கவுனியன் சம்பந்தன் சொல் மடியாது சொல்ல வல்லாருக்கு இல்லையா மறுபிறப்பு என்று சொல்லி, மடியாது அப்படின்னா அந்த திருப்பதிகத்தை தவறாது ஒரு பாடல் கூட விடாது பதிகம் முழுக்க பாடணும். அதான் பதிகம் முழுக்க பாடணுங்கிறதா சிறப்புங்க. ஒரு பதிகம் முழுக்க செடியாய உடல் தீர்ப்பான் தீவினைக்கோர் மருந்தாவான் என்று சொல்லி இந்த திருப்பதிகத்தில் கடைசியாக திருக்கடைக்காப்பில் சொல்கிறாருங்க. ரொம்ப அருமையான திருப்பாட்டு பதிகத்தில். வாசநலம் 3வது பாட்டில் வாசநலம் செய்திமையோர் நாள்தோறும் மலர்தூவ, நாள்தோறும் மலர்தூவ, அது ரொம்ப முக்கியம். நாள்தோறும் மலர்தூவ ஈசனம் பெருமானார் இனிதாக உறையும் இடம் யோசனை போய் பூக்குணர்ந்தங்கு ஒரு நாளும் ஒழியாமைனர். யோசனைங்கிறது என்னென்னா, அங்கே வைத்தீஸ்வரன் கோயிலிருந்து பூம்புகாரில் போய் மலர் கொண்டு தினசரி 2 பேரும் வழிபாடு செய்வாங்களாம், சம்பாயி சடாய் 2 பேரும். யோசனைங்கிற அந்த தூரத்தை சொல்கிறார். யோசனை அப்படிங்கிறது அந்த தூரத்தை தினசரி சொல்கிறார். யோசனை போய் பூக்குணர்ந்தங்கு ஒரு நாளும் ஒழியாமே. அப்புறம் என்ன சொல்கிறார், பூசனை செய்து நீதிருந்தான் புல்லருக்கு வேலூர். 2 பேரும் பூஜை பண்ணிகிட்டு இருந்தாங்களாம் புல்லருக்கு வேலூரில். இப்போ பூசை பண்ணுறதுனா எப்படி பண்ணணும், ஒழியாமல் ஒரு நாளும் தவறாமல் செய்யணும் சொல்கிறார். வாசநலம் செய்து இமையோர் நாள்தோறும் மலர்தூவ ஈசனம் பெருமானார் இனிதாக உறையும் இடம் யோசனை போய் பூக்குணர்ந்தங்கு ஒரு நாளும் ஒழியாமே. பூசனை செய்து இணைந்திருந்தான் புல்லருக்கு. அந்த பதிகம் முழுக்க அந்த பூசவனதையவே சொல்லிகிட்டு இருப்பாருங்க. ஆமாம். கீதத்தை மிகப்பாடும் அடியார்கள் குடியாக பாதத்தை தொலை நின்ற பரஞ்சோதி பயிலுமிடம். இது அருமையான பாட்டுக்கு. இதுக்கு நிறைய தத்துவ விளக்கமாக சொல்லியிருக்கிறார். 3 சரியையாளன், கிரியையாளன், யோகத்தில் நிற்கக்கூடியவன், ஞானத்தில் நிற்கக்கூடியவன், 3-4 பேரும் பூஜை எப்படி பண்ணுவாங்க அப்படிங்கிறது இந்த பாட்டை வச்சு சொன்னார். ஒரு தனியாக நம்ம சிந்திக்கலாம் ஒரு நாளைக்கு. அதனால் பதிகம் பாடுறது ரொம்ப ரொம்ப விசேஷம், சிறப்பு. அதனால் பதிகம் நம்ம அதுவும் பண்ணோட பாடுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு. அந்தனர் அப்படின்னா ஞான நிறைவுன்னு அர்த்தங்க. ஞான நிறைவில் நிற்கக்கூடியவர்கள் தான் அந்தணர்கள். ஞானம் வந்தாச்சுன்னா முக்தி அடைஞ்சிருவாங்கல்ல அப்படின்னா, அந்த உடம்பினுடைய அந்த ஊல் என்று சொல்லக்கூடிய அந்த பிராரத்த வினை இருக்கிற வரைக்கும் உடம்பு இருக்கும். அந்த உடம்பு இருக்கிற வரைக்கும் நம்ம என்ன செய்யணும், சிவபுண்ணியமாக செய்யணும். ஆமாம், ஞான நிறைவில் இருக்குங்க, அப்படி தான் செய்வாங்க. பிராரத்தம் உள்ள அளவும் என்று சொல்கிறார்.
திருவேடமும் சிவ ஆலயமே பொருள் என்று கொண்டு வழிபட்டு அதில் உரைத்து நின்று ஒழுகுதல். நமக்கு என்னென்னா கடைசியாக திருவேடம் சிவாலயம் இது 2 தான் நமக்கு முக்கியங்க. மாலர நேயம் அழிந்தவர் வேடமும் ஆலயம் தானும் அரண்யன தொழுமை 12ஆம் சூத்திரம். கடைசியாக நமக்கு திருமுறை படிக்கிறோம், பூசை பண்ணுறோம், எல்லாம் பண்ணுறோம், ஒரு நிலைக்கு வரோம். அந்த நிலை வந்த நிலை தவறாமல் இருக்கணும் அப்படின்னா நமக்கு இப்போ நமக்கு ஒரு நிலைக்கு நம்ம வந்துடுறோம், பெருமானை வழிபாடு செய்து ஒரு நிலை, அந்த நிலை காப்பாற்றணும் அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னா நமக்கு அடியார் வழிபாடு, அடியார்களோடு இருக்கிறது, அதே மாதிரி ஆலய வழிபாடு, இது 2 தான் நமக்கு ரொம்ப முக்கியம். இது என்ன பதிகத்தில் சொல்கிறாங்க இல்லைங்களா, என்ன பதிகத்தில் வாதவருடிகள் சொல்வாருங்க. அது முதல் வரி என்ன பதிகத்தில், பாருருவாய பிறப்பற வேண்டும் பக்திமயம் வேண்டும். அருமையான இடம். பாருருவாய பிறப்பற வேண்டும், அதாவது பிறப்பு நீங்கணும்னு என்ன செய்யணும்னா பக்தி செய்யணும். பெருமானை சொல்கிறார் இல்லையா, பாருருவாய பிறப்பற வேண்டும் பக்திமயம் வேண்டும், சீருருவாய சிவபெருமானை செங்கமல மலர் போல, ஆருருவாய அடியவர் தொகை நடுவே. அப்படின்னா அந்த நிலை நீடித்திருக்கணும்னா என்ன செய்யணுமா, அடியார் தொகை நடுவில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி, உன் அடியவர் தொகை நடுவே ஓருருவாய உன் திருவருள் காட்டி என்னையும் உய்யக் கொண்டருளேன்னு சொல்லி அருமையான இடங்க. அது என்ன பதிகத்தில் அவருடைய எண்ணத்தை பதிவு செய்திருக்கிறார். அவர் ஒரு நிலைக்கு வந்தாச்சு, அந்த நிலைக்கு வந்தது அதை காப்பாற்றணுன்னா அதுக்கு என்ன வழி, அடியாரோடு இருக்கணுங்கிறது. அது திருவாசகத்தில் அருமையான பதிகம். அது ஆமாம், நல்ல அருமையான இடங்க. பாருருவாய பிறப்பற வேண்டும் பக்திமயம் வேண்டும், சீருருவாய சிவபெருமானை செங்கமல மலர் போல, ஓருருவாய ஆருருவாய என் ஆரமுதே உன் அடியவர் தொகை நடுவே, சீருருவாய உன் திருவருள் காட்டி என்னையும் உய்யக் கொண்டருள் என்று சொல்லி அந்த பாட்டு அருமையான திருப்பாட்டு. அது மாதிரி நமக்கு அந்த ஒரு நிலை மேம்பட்ட ஒரு நிலை கிடைச்சாலும் கூட அந்த நிலையை தக்க வைக்கிறதுனா நம்ம எங்கே இருக்கணும்னா அடியார்கள் கூட தான் இருக்கும். அதுதான் கிடைச்சதை நம்ம விடக்கூடாது இல்லையா. திருவருட்பயனில் வருது இந்த வாரம் அதான் இன்றைக்கி இப்போ இந்த வாரம் வந்திருந்தால் அது இப்போ நடத்தியிருக்கலாம், இன்புறு நிலை வரைக்கும் வந்திருக்கலாம். வாய்ப்பு திருவருளால் கொஞ்சம் நமக்கு மாறிப்போச்சு. திருவருட்பயனில் அதான் வருது. திருவருட்பயனில் அந்த இன்புறு நிலை என்று சொல்லுவது 8வது நிலை, 8வது அதிகரணம் இன்புறு நிலை, 4வது அதிகரணம் அருளது நிலை. அருளது நிலை அப்படிங்கிறது இறைவனுடைய திருவருள், இன்புறு நிலைங்கிறது அந்த திருவருள் கிடைக்க பெற்றது. அது கிடைச்ச இன்புறு நிலையில் கிடைச்ச அந்த இன்பம் எப்போ நீங்காமல் இருக்கும் அப்படிங்கிறத அடுத்த 2 அதிகரணத்தில் கொடுத்துருக்கிறார். ஒன்று அஞ்செழுத்து அருள் நிலை, இன்னொன்று அணைந்தோர் தன்மை. அஞ்செழுத்து அருள் நிலைங்கிறது திருவஞ்சலத்தை சொல்லிகிட்டு இருக்கணுங்கிறார். அப்புறம் இன்னொன்று அணைந்தோர் தன்மைங்கிறது அடியார்களோடு இருக்கிறது. இதுதான் திருவருட்பயனில் 9, 10, 8, 9, 10 அதிகரணம் சொல்லக்கூடிய இதுதான். 4வது அதிகரணம் அருளது நிலை. அருளது நிலையில் அருளானது எப்படி வரும் அப்படின்னா அருள் உருநிலை, அது 5வது அதிகரணம். அந்த அருளானது பக்குவப்பட்ட ஆன்மாக்களுக்கு குருநாதராக முன்னாடி நிற்கும். குருநாதராக வந்த அருள் உபதேசம் செஞ்சு இந்த ஆன்மா என்னாகும், நல்ல பக்குவம் அடையும். அதுக்கு பேர் அறியும் நெறி. அறியும் நெறினா இறைவனுடைய திருவருளை அறிந்த நிலை. அப்படி அறிஞ்சால் என்ன கிடைக்கும், உயிருக்கு ஒரு விளக்கம் கிடைக்கும். அது உயிர் விளக்கம், 7வது அதிகரணம். உயிர் விளக்கத்தில் ஆன்மா தெளிவடைந்ததுக்கு பிறகு என்ன கிடைக்கும், இன்பம் கிடைக்கும். ஏன்னா இறைவனுடைய திருவருள் இன்பம் கிடைக்கும். அதுதான் 8வது அதிகரணம். அதுதான் அந்த நூலினுடைய பெயரே அதுதான், திருவருள் பயன் சொல்கிறோம் இல்லையா. திருவருடைய பயன் என்ன, இன்புறு நிலை. திருவருளுடைய பயன் நமக்கு, திருவருளுடைய பயன் என்னென்னா இன்பந்தான். இன்புறு நிலை கிடைச்சாச்சு. சரி, கிடைச்சதை நிற்குமா போயிடுமா அப்படின்னா, கிடைச்சதுக்கு முன்னாடி நம்ம அடியார் கூட்டத்துக்கே போகலைன்னா போயிடும், அஞ்செழுத்தே சொல்லலைன்னா போயிடும். அப்புறம் நிலச்சி நிற்கணும்னு என்ன செய்யணும், அஞ்செழுத்தை சொல்லணும். அப்புறம் அடியார்கள் கூட அணைந்தோர் தன்மையில் இருக்கணும். அதுதான் 9, 10 2. அது இன்றைக்கி 8 வரைக்கும் கொண்டு வந்துடலான்றது வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு. அடுத்த வகுப்பில் நாம் பார்த்துக்கலாம். அப்போ திருவேடமும் சிவாலயமும் எப்பொழுதும் நம்ம பெருமானை அடியார் வழிபாடு, சிவாலய வழிபாடு நம்ம இந்த உடம்பு இருக்கிற வரைக்கும் செய்யணுங்க. ஆமாம், நான் இருக்கிற இடத்துலேருந்தே எல்லாம் பார்த்துக்குவேன், எனக்கு எல்லாம் அப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு நல்லா சொல்கிறதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாதுங்க. உடம்பு இருக்கிற வரைக்கும், கருவிகரணங்கள் இருக்கிற வரைக்கும் நம்ம வழிபாடு செய்யணும். கருவிகரணங்கள் இருக்கிற வரைக்கும் நம்ம திருமுறை படிக்கணும், அதை பெருமான ஆலய வழிபாடு செய்யணும், அடியார்களோடு இருக்கணும், பணி செய்யணும். நம்மளால் என்ன பணியோ அதை செய்யணும். அதுதான். அப்படி திருவேடம் சிவாலயமே பொருள் என்று கொண்டு வழிபட்டு அதில் உறைந்து நின்று ஒழுகுதல். நாவுக்கரசு பெருமான் ஏன் கடைசி வரைக்கும் உழவார பணி செஞ்சார் அப்படிங்கிறது சேக்கோனிய உரையில் சொல்கிறார். அதாவது பதிகம் பாடுகின்ற பொழுது நமக்கு நம்முடைய மனமும் அதே மாதிரி வாக்கும் சிவத்தில் தொழில்படுது.
அப்போ கருவிகரணங்கள் எப்போ செவுத்தில் தொழில்படும்னா பணி செய்கின்ற பொழுது தொழில்படும் என்று சொல்லி அதனால் அவர் கடைசி வரைக்கும் பணி செஞ்சார். பணியும் செஞ்சார், தேவாரமும் பாடினார். ஈரின்றி எழும் திருவாசகம் அப்படிம்பார். முதல்லையே சொல்லிடுறார் இல்லையா, திருவதிகளையே ஈரின்றி எழும் திருவாசகம் அப்படின்னு சொல்லுவார். இப்போ ரெண்டும் நமக்கு ரொம்ப முக்கியம். மங்களமாம் திருவேடத்துடன் இவ்வகை மொழிந்தீர் என்று சொல்லி அப்பூதி நாயனார் அதில் கடைசிய நாயனார்கிட்ட பேசுகிறார். இப்படி தனையர் என்று சொன்னால் இருக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாத்துக்கும் தண்ணீர் பந்தல் எல்லாத்துக்கும் நம்முடைய நாவுக்கரசு பெருமானுடைய திருப்பெயரையே வச்சிருக்கிறார். சாலை, செல்லக்கூடிய சாலை, கூவல், கிணறு, குளம், அது எல்லாத்துக்கும் நாயனாருடைய திருப்பெயரை வைத்திருக்கிறார் என்று சொல்லி, தண்ணீர் பந்தல் கூவலும் குளமும் போலன்று நீர் கொண்டு வைத்து வேண்டுபவருக்கு உதவும் வசதியுடைய அந்த தண்ணீர் பந்தலும் அரசுகளுடைய பெயரிலே வச்சிருக்கிற. வடிவுதான் காணாராயினும் பலகாலம் உருவாக கொண்டு தியானித்து நின்ற நாயனாரை அப்பூதி அடிகளாருக்கு தேடி கிடைக்க தரும் என்று சொல்லி குறிப்பு என்று சொல்கிறார். அந்தணரில் மேம்பட்ட அப்பூதி அடிகள் சாதி செருக்கின்றி அன்பில் திளைத்து திருநாவுக்கரசரை குருவாக கொண்டவராதலின் இவ்வாறு கூறினார் என்று சொல்லி இங்கு விசேட உரை காண்பாரும் உண்டு. அப்படி இல்லை, அந்தணர் என்ற பெயர் சாதி பற்றிய பெயர் மட்டும் அமைவது அல்ல. நாயனாருடன் அப்பூதி அடிகளாரும் மக்களும் ஒருங்கிருந்து உடன் அமுது செய்தமை பற்றியும் நாயனாரை அப்பூதியார் குருவாக கொண்டமை பற்றியும் சாதிகுலம் முதலிய தொடர்புகளை உட்கொண்ட பல வகை ஆராய்ச்சிகள் செய்வார் பலர். அவையெல்லாம் திருத்தொண்டின் நெறியின் உட்கோலையும் ஒழுக்கத்தினையும் குறிக்கொள்ளாது எழுவன என்று சொல்லி இங்கே இந்த சைவத்துக்குன்னு வந்தாச்சுன்னா அதெல்லாம் நாம் பார்க்கணுங்கிறது இல்லை என்று சொல்கிறாருங்க. மற்றவரும் சூழ்ந்து இதன் அடுத்த திருப்பாட்டில் மற்றவரும் மனமகிழ்ந்து மனைவியார் மைந்தர் பெரும் சுற்றமுடன் கழிகோரத் தொழுதெழுந்து சூழ்ந்து மொழி கொற்றவரை அமுது செய்ய குறை கொள்வார் இறை கொள்ள பெற்ற பெரும் தவத்தொண்டர் திருவுள்ளம் பெற பெற்றார். பின்னா அவரும் மனமகிழ்ந்து அவர் வீட்டுக்கே போயிட்டார். அப்படி கேட்குறாரு, இது யார் இந்த தண்ணீர் பந்தல் வச்சாங்கன்னு சொல்லி கேட்குறாரு. தண்ணீர் பந்தல் பார்த்தா எங்கே பார்த்தாலும் நாவுக்கரசு ஆண்டரசு தண்ணீர் பந்தல்னு எல்லாம் எழுதியிருக்குது. அதனால் இது யாருன்னு சொல்லி கேட்குறாரு. அவர் பேர் அப்பூதியார். அவருடைய வீடு ரொம்ப தூரமெல்லாம் இல்லை, பக்கத்தில் தான் இருக்குது என்று சொல்கிறாங்க. அப்படி சொன்ன உடனே அவரை போய் நேரில் பார்க்கணும் என்று சொல்லி அவர் வீட்டுக்கு வந்துட்டார். வீட்டுக்கு வீட்டுக்கு அவங்க எல்லாரும் மனம் மகிழ்ந்து, இது இப்போ வந்தது நாவுக்கரசு பெருமான் அவங்களுக்கு தெரியாது. யாரோ ஒரு அடியார் வந்திருக்கிறார், அவரை நாம் முறையாக உபசரிப்போம் அப்படின்னு சொல்லித்தான் அங்கே வராங்க. அப்படி வர்றார். அவரும் மனமகிழ்ந்து தம் மனைவியார் மைந்தர்கள் பெருஞ்சுற்றமுடனே மகிழ்ச்சி மீக்கூற கண்டு தெரிந்து தொழுது எழுந்து சூழ திருநாவுக்கரசு நாயனாரை தமது திருமணையில் அமுது செய்யும்படி வேண்டிக் கொள்வாராகி அங்கே வந்தவுடனேயே அந்த இடமெல்லாம் அதில் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். இதில் நான் அப்பூதி நாயனாருடைய புராணத்தில் அவர் கேட்கிறதெல்லாம், அதாவது நீங்கள் வைத்திருக்கக்கூடிய தண்ணீர் பந்தலில் நும்பெயர் எழுதாது வேறொரு பெயர் எழுதியதன் காரணம் என்னன்னு சொல்லி கேட்பார். அப்போ அவருக்கு கொஞ்சம் கோபம் யாருக்கு, அப்பூதி நாயனாருக்கு. அப்போ சொல்கிறார், நண்டருளி செய்திலீர் நானில் அமன் பதகருடன் ஒன்றிய மன்னவன் சூழ்ச்சி திருத்தொண்டின் உரைப்பாலை வென்றவர்தன் பெயரோ வேறொரு பெயரான வெகுழ்வார் அப்படிம்பார். காமம் கோபம் கழிந்தவர்னு சொன்னவர் கடைசி அந்த இடத்துல கோபப்பட்டார்னு சொல்கிறார். அப்புறம் மீண்டும் சொல்கிறார், பொங்கு கடல் கல்மிதப்பில் போந்தேறும் அவர் பெருமை அங்கணனார் புவனத்தில் அறியாதார் யாருளரோ மங்களமாம் திருவேடத்துடன் இவ்வகை மொழிந்தீர் நீர்தாம் யார் எங்குறைவீர் என்று சொல்லி கொஞ்சம் கோபமாக கேட்பார். அதெல்லாம் இதில் வராது, அடுத்த சரீரத்தில் தான் அவருடைய சரீரத்தில் தான் வரும். அப்புறம் மறுபடியும் அவர் அப்படி பேசினதுக்கு பிறகு தான் நாவுக்கரசு பெருமான் பிறதுறையில் நின்றேற அருளு பெரும் சோலையினால் அடைந்து ஆட்கொள்ளப்பட்ட தெருளும் உணர்வில்லாத சிறுமையே ஞான். எவ்வளவு பணிவு பார்த்தீங்களா? எவ்வளோ பெரிய நாவுக்கரசு பெருமான் தன்னுடைய சீடருடைய வீட்டில் போய் சொல்கிறார் பாருங்க. தெருளும் அறிவில்லாத தெருளும்னா தெளிவில்லாதன்னு அர்த்தங்க. அருளுக்கு தெருள் அப்படிங்கிறது தெளிந்த அப்படின்னு அர்த்தம். தெருளும் அறிவில்லாத சிறுமையே ஞான் அப்படின்னு சொல்லுவார். அப்போ தான் அப்பூதி நாயனாருக்கு வந்திருக்கிறது நாவுக்கரசு பெருமான்னு தெரியும். அதெல்லாம் இந்த சரீரத்தில் வர்றதில்லை, அதில் வருது. அப்படி தெரிஞ்ச உடனேயே அவர் பெற்ற மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. அதான் சொல்லுவார் சேக்கிழார் பெருமான் சொல்லுகின்ற பொழுது, அற்றவர்கள் அருநிதியம் பெற்றார் போல் அப்படிம்பார். ஒன்றுமே சாப்பாட்டுக்கே வழி இல்லாத ஒருத்தருக்கு சங்கநிதி பதவிநிதி கிடச்சா எவ்வளவு சந்தோஷப்படுவாங்களோ அது மாதிரி சந்தோஷப்பட்டாராம் அப்பூதி நாயனர்.
ஆமாம், அப்படி அப்போது நாயனார் மகிழ்ச்சியில் அப்படியே துள்ளுறார். அப்புறம் எல்லா சொந்த பந்தங்கள் எல்லாத்தையும் அழைக்கிறார். ஸோ எல்லோரும் வந்து அவருக்கு பாத பூஜை செய்கிறாங்க. மற்றதெல்லாம் அதற்கு பிறகு தான் அமுது செய்ய சொல்கிறாங்க. இப்போ ரெண்டாவது இது வந்து அந்த அப்போதையாருடைய சரீரத்தில் விரிவாக வரும். இங்கே வந்து நேரடியாக அந்த கொற்றவரை அமுது செய்ய குறை கொள்வார் இறை கொள்ள பெற்ற பெரும் தவத்தொண்டர் திருவுள்ளம் பெற பெற்றார் என்று சொல்லி இப்போ உடனடியே வந்தோடனே அந்த அமுதுக்கு அழைக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறார் இந்த இடத்துல. இந்த இடையில நம்ம சொன்னதெல்லாம் அந்த சரீரத்தில் விரிவாக சிந்திச்சுக்கலாம். இப்படி அவரும் மனமகிழ்ந்து தம் மனைவியார் மைந்தர்கள் பெருஞ்சுற்றமுடனே மகிழ்ச்சி மெய்கூறக் கண்டு தெரிந்து தொழுது எழுந்து சூழ வந்து திருநாவுக்கரசு நாயனாரை தமது திருமணையில் அமுது செய்யும்படி வேண்டிக் கொள்வாராகி. நான் குருநாதர் வந்தாச்சு, அமுது செய்யணும் இல்லையா? அதானே நான் இருக்கிறதுலே பெரிய அறம் என்னென்னா, அன்னைக்கெல்லாம் கூட நம்ம எல்லாம் பேசிட்டு அதை மட்டும் சொல்லாமல் விட்டுட்டோம் இல்லையா? அமுது செய்கிறது அப்படிங்கிறது பெரிய தொண்டுங்க. அதான் அடியார்களுக்கு தன்னுடைய கையாலேயே சமைச்சு கொடுக்கறது அப்படின்னா இல்லை, அவங்களையெல்லாம் நம்ம வணங்கணும். ஆனால் நம்ம போடுறாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைக்கிறோம். அவங்களும் அருமையான தொண்டு செய்கிறாங்க. நான் மண்ணினில் பிறந்தார் பெரும்பயன் மதிசூடும் மன்னலார் அடியார் தம்மை அமுது செய்வித்தல். முதல்ல அதான் சொல்கிறார். பதிகத்திலேயும் முதல்ல அதான சொல்கிறார் ஞானசம்பந்த பெருமான். மட்டிட்ட புன்னயம் காணல் மடமயிலை பதிகத்தில் அட்டிட்டல் காணாது போதியோ பூம்பாவாய். அப்புறம் விழாக்களை எல்லாம் சொல்கிறாரு. இது மாதிரி அதுவும் சிவக்குனிய உரை சொல்கிற பொழுது ஒரு இடத்துல எழுதுகிறாரு. அந்த பதிகத்துக்கு விளக்கு எழுதுகிற பொழுது அந்த ஒரு பாடல் 9 பாடலுக்கு ஒத்தது அப்படின்னு சொல்லி எழுதுகிறார். அடியார் அன்னம்பாளிப்பு செய்த ஒரு பாடல் இறைவனுடைய திருவிழாக்களை பற்றி சொன்ன 9 பாடல்களுக்கு ஒத்தது. 2வது பாட்டிலே அன்னம்பாளிப்பு சொல்கிறார். ஆனால் சிவக்குனியா அதை ஒன்று எடுத்துக்கிறார். அந்த ஒரு பாடல் அடியாருக்கு அன்னம்பாளிப்பு அட்டிட்டல் அப்படிங்கிறது அன்னம்பாளிப்பு செய்த ஒரு பாடல் இறைவனுடைய திருவிழாக்களை பற்றி பாடிய 9 பாடல்களுக்கு ஒத்தது என்று சொல்லி சிவக்குனியா உரையிலே எழுதியிருக்கிறார். ஆமாம், ரொம்ப அருமையான ஒரு இடம். அப்படின்னா அதே மாதிரி சரிதமும் வருது பாருங்கள். இப்போ சிவநேசனாருக்கு நீண்ட நாட்களாக பிள்ளைப்பேர் இல்லாதவர் என்ன பண்ணார்? நாம் என்ன பண்ணுவோம்? கோயிலில் போய் சாமி கும்பிடுவோம். ஆனால் அவர் இன்னொன்று செஞ்சார், அடியார்களை அழைச்சி அன்னம்பாளிப்பு செஞ்சார். அதான் ரொம்ப முக்கியம். அருந்தவங்கள் செய்து அறநடியாருக்கு அர்ச்சனை உலப்பில செய்த நலத்தால் கரியவாம் குழலால் மனைவியார் வயிறெனும் கமலத்து புதிய பூமகள் என ஒரு பெண்கொடி உதித்தாள் அப்படின்னார். இப்போ குழந்தை இல்லை அப்படின்னா என்ன செய்யணும்? அடியாரில் அழைத்து கொண்டு சென்று அன்னம்பாளிப்பு செய்யணும். என்னால் 50 பேர்த்த கூட்டிகிட்டு போக முடியாதா? ஒரு 5 பேர்த்த கூட்டிகிட்டு போங்க. ஏன்னா எல்லோரும் 50 பேர் 60 பேர்த்த கூட்டிகிட்டு போய் வீட்டில் சாப்பாடு போடுற அளவுக்கு சாமி நமக்கு அந்த செல்வாக்கை கொடுத்துருந்தா நம்ம செய்யலாம். அதுக்காக கடனுடனெலாம் வாங்கி பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. ஒரு 5 பேர் வாங்க, எங்கள் வீட்டுக்கு ஒரு 10 பதிகம் பாடிட்டு ஒரு அமுது செஞ்சுட்டு போகலான்னு கூப்பிட்றது தப்பே கிடையாதுங்க. எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போகணுன்னு மனசில் நினைக்கிறோம். ஆனால் என்ன முடிஞ்சதை ஒரு 5 பேர் தான். 100 பேர் வந்து அமுது செய்கிற பலன் அவங்களுக்கு கிடைக்கும். எல்லாத்தையும் அழைச்சிட்டு போய் சாப்பாடு போட முடியலையே அப்படின்னு வருந்தி ஒரு 5 பேர்த்து கொண்டு போய் கூட்டிகிட்டு போய் போடுற பொழுது அந்த 100 பேர்த்துக்கு போட்ட புண்ணியம் அவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா இது எதை வச்சு சொல்கிறேன்னா, புராணத்துக்கு தான் நம்ம போகணும். கோச்சங்க சோழ நாயனாருடைய புராணத்தில் 78 மாட கோயில்னு சொல்லி சேக்கிழ பெருமான் குறிப்பிட்றதில்லை. ஏன் குறிப்பிட்றதில்லை அப்படிங்கிறதுக்கு சேக்கனைய உரை சொல்கிறார். அவர் கட்டணும்னு நினச்சது இதுக்கு மேலே 100கணக்கான கோயிலாம். அதை வந்து ஒரு எண்ணிக்கையில் அடக்கக்கூடாதுன்னு நினச்சாராம் சேக்கிழ பெருமான். அதனால் அவர் சொல்லலை. அவர் அப்போ எத்தனை கோயில் கட்டணும்னு நினச்சாரோ அத்தனை புண்ணியம் அவருக்கு கிடைக்கும். யாருக்கு? கோச்சங்க சோழ நாயனார். அதனால் நீங்கள் 100 பேர்த்துக்கு சாப்பாடு போடணும்னு நினச்சா அதை ஆறிடும் வேள்வி அருமறை நூலர் நம்முடைய ஐயா நூல் எழுதியிருக்கிறார். திருமந்திரத்தில் இருக்குது. ஒரு பக்கம் 1 கோடி பேர்த்துக்கு சாப்பாடு நடக்குது. அந்தணர்களுக்கு 1 கோடி அந்தணர்களுக்கு சாப்பாடு நடக்குது. எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. அப்புறம் ஒரு அடியார் ஒருத்தர் நினச்சாராம், ஒரு சிவனடியாரை அழைச்சி நம்ம வீட்டில் சாப்பாடு போட்டால் பரவாயில்ல அப்படின்னு நினச்சாராம். அந்த உண்மையிலேயே 1 கோடி பேர் சாப்பிட்டதனுடைய பலன் இந்த ஒருத்தருக்கு சாப்பாடு போகணும்னு நினச்சதுலேயே அவருக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவார். ஆறிடும் வேள்வி அருமறை நூலவர் கோடி பேர் உண்பதில் நீரிடும் தொண்டர் நினைமின் பயனில்லை என்று சொல்லி திருமந்திரம் நமக்கு சொல்லுதுங்க. அந்த ஒருத்தருக்கு சாப்பாடு போடணும்னு நினச்சதுக்கு வந்து அந்த 1 கோடி பேர் சாப்பிட்ட பலன் இல்லை அப்படிங்கிறாரு திருமூலர். 7ஆம் தந்திரத்தில் வருதுங்க. அதனால் நீங்கள் அவன் 100 பேர்த்த கூட்டிகிட்டு போக முடியல, என்னால் ஒரு 5 பேர்த்த தான் கூட்டிகிட்டு போக முடியும்னா தப்பு இல்லை. 5 பேர்த்த கூட்டிகிட்டு போய் சாப்பாடு போட்டு அதை மகிழ்ச்சியாக செய்யணும். அவ்வளோதான். எதை செஞ்சாலும் வந்து விரும்பி செய்யணுங்க. நான் அப்படி தான் புராணத்தில் வருதுங்க. கொண்டு வந்து மனைபுகுந்து குலாபபாதம் விளக்கிய மண்டு காதலின்னு சொல்கிறார் பார்த்தீங்களா? அது ரொம்ப முக்கியமான இடங்க. ஏதோ ஒரு விதிமுறைக்காக செய்யாமல் அது உண்மையான அன்போடு செய்கிறது தான்
தொண்டு. மண்டு காதலின் ஆதனத்திடை வைத்து அர்ச்சனை செய்தவின்னார். அதுதான் ரொம்ப முக்கியம். அதனால் இப்படி நம்ம நாயனார், அப்பூதி நாயனார் இப்போ சாப்பிட்றதுக்கு உணவு படைக்கிறதுக்காக அவரை வந்து வணங்கி கேட்குறாங்க. ஆமாம், ஆண்டாரசு என்னும் அந்த கொற்றவரை அமுது செய்ய குறை கொள்வார் இறை கொள்ள பெற்ற பெரும் தவத்தொண்டர் திருவுள்ளம் பெற பெற்றார் என்று சொல்லி அங்கு அணைந்த வாகீசர், அதாவது அவரது இசைந்த மறுமொழியை வேண்டி நிற்க எதிர்பாராது தாமே கிடைக்கப்பெற்ற பெரிய தவத்தினை உடைய அவரது திருவுள்ளத்தின் இசைவினை பெரும் பேறு பெற்றார் என்று சொல்லி அவரும் சரின்னு சொல்லி சொல்கிறார். ஏன்னா அன்பாக கேட்கறதுனால அவரும் சரின்னு சொல்லி சொல்கிறார். மற்றவரும் சூழ்ந்தனர். இதன் பொருள் அப்பூதி நாயனார் புராணத்தில் 9 to 18 பாட்டு வரைக்கும் அவர் வர்றது இவங்க உபசரிக்கிறத பற்றியாக தான் இருக்குது. கிட்டத்தட்ட 9 பாட்டு இது. ஆனால் இங்கே ஒரே பாட்டில் முடிச்சிடுறார். ஏன்னா சரிதம் அப்பர் சாமிகளுடைய சரிதமாக இருக்கிறதுனால ஒரு பாடலில் முடிச்சுக்கிறார். இது ஆசிரியரது சிறப்பாகிய அந்த கவி நலம். அரசுகள் மனைக்கடை நன்னினார் அடியவர் ஒரு வந்தார் என கேட்டு உள்ளிருந்து அவர் தொழுதனர். அரசுகள் தண்ணீர் பந்தர் முதலிய அறச்சாலைகள் பேர் எழுதாது வேறொரு பேர் முன் எழுத காரணம் என்ன? இதெல்லாம் அப்பூதி நாயனாருடைய புராணத்தில் தான் ரொம்ப விரிவாக இருக்குது. நம்ம அப்போ சிந்திச்சுக்கலாம். அதையே பெற்ற பெருந்தவத்தொண்டர் அப்படின்னு கிடைக்கப்பெற்ற இவ்வாறு தியான உரைப்பின் பயனாக தாமே கிடைக்கப்பெற்ற ஒருத்தர் நமக்கு பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது, அவர் திருவடி வணங்கணும்னு ஆசையாக இருக்கிற பொழுது இது கொஞ்ச நாள் இல்லை, பல ஆண்டுகளாக அவருக்கு மனசுக்குள் இருந்தது. இப்போ நேரிலேயே வந்தது அப்படிங்கிற பொழுது அது அவருக்கு மகிழ்ச்சி இவ்வளவுதான் தாங்க முடியல அவரால். ஆமாம், அந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. இவ்வாறு தியான உரைப்பின் பயனாக தாமே கிடைக்கப்பெற்ற பெருந்தவம். முன்னை தவமும் இம்மை தவம் அப்படின்னா போன பிறப்புலையும் தவம் செஞ்சுருக்கணும், இப்போவும் தவம் செஞ்சுருக்கணும் என்று சொல்லி முந்தை எம்பெரும் தவத்தினால் என்கோ முனிவர் இங்கு எழுந்தருளியது. இயல்பகை நாயனாருடைய பணத்தில் வருங்க. முந்தை எம்பெரும் தவத்தினால் என்கோ முனிவர் இங்கு எழுந்தருளியது. என்னுடைய அப்பா அம்மா எல்லாரும், என்னுடைய தாத்தா பாட்டி எல்லாரும் போன பிறப்பில் செஞ்ச தவம், அதுக்கு முன்னாடி செய்த பெருந்தவம் நீங்கள் சாமி இங்கே எழுந்தருள் செய்திருக்கிறது என்று சொல்லி அடியாரை அப்படி வரவேற்கிறார். பெருந்தவம் முன்னை தவமும் இம்மை தவம் என்று சொல்லி சொல்லார். இங்கு இவ்வாறன்றி பெருந்தவம் பெற்ற தொண்டர் என்று கூட்டி உரைப்பாரும் சிவபெருமானால் அடிமை கொள்ள பெற்ற என்பாரும் ஆயினர் என்று உரையாசிரியர், எதுவும் இதுக்கு முன்னாடி உரையாசிரியர் பலவாறு சொல்கிறாங்க. அப்படி இல்லை, அப்போதியார் என்று கொண்டு நாயனார் திருவுள்ளம் பெற என்று சொல்லி வருவித்துரைப்பாரும் உண்டு என்று சொல்லியெல்லாம் சொல்கிறார். இப்போ சொல்கிறார், தகைமை இன்றையும் முன் கலந்த பெரும் கேண்மையினார். ஒருத்தருக்கு பார்க்காமையே ஒருத்தருக்கு கலந்துருக்கிறாங்க. அதுதான் முக்கியங்க. இப்போ நாவுக்கரசருடைய உள்ளத்தில் இப்போ யார் அப்போதியார், அப்போதியாருடைய உள்ளத்தில் நாவுக்கரசர். அந்த நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் நாவுக்கரசரில் இது மாதிரி ஒரு இடம் வருதுங்க. இருவரில் கலந்த அன்போடும் சொல்லி முதல் சந்திப்பில் வருது. கலந்த அன்போடும் அப்படின்னு சொல்லி வரும். ஆமாம், 2 பேர்த்துக்குள்ளே ஒருத்தருக்கு வந்துட்டாங்க. காண்தகமை இன்றைய முன் கலந்த பெரும் கேண்மையினார் அப்படின்னார். பூண்ட பெரும் காதலுடன் போனகமும் கரியமுதும் வேண்டுவன வெவ்வேறு விதங்கள் பெற விருப்பினால் ஆண்டரசு அமுது செய்ய திருமுதாம் படியமைத்து என்று சொல்லி, அதாவது காணும் தன்மை இல்லாதேயும் முன் கலந்த பெருங்கேண்மை கொண்டவராகிய அப்பூதி நாயனார் மேற்கொண்ட பெருத்த காதலுடனே திரு அமுதும் கரியமுதும் வகைகளும் வேண்டுவனவற்றை வெவ்வேறு விதங்களாக விருப்பத்தினால் ஆண்டரசுகள் அமுது செய்வதற்குரிய திரு அமுது ஆகும்படி அமைத்து, கரியமுதும் குதவாது திருவமுது எங்கே வருது? காரைக்கிழமையார் பணத்தில் வருது. கரியமுதங்குதவாது திரு அமுது கைகூட வெறிமலர் மேல் திருவனையால் விடையவந்தன் அடியவரே பெறலிய விருந்தானால் பேரிதன் மேல் இல்லை என்னும் பெருவிறப்பால் என்று சொல்லி அவர் அம்மா அந்த அடியார் வந்த நேரம் ஒரு முற்பகல் 12 மணிக்கு முன்னாடி வந்தவர். எப்படி வர்றாருன்னா ரொம்ப பசியோடு வர்றார். வயசான அடியார், ரொம்ப பசியோடு வர்றார். அப்படி பசியோடு அந்த நேரத்தில் காய்கறி எல்லாம் செஞ்சுட்டு சாப்பாடு போடுறதுக்கு கொஞ்சம் நேரமாயிரும். எப்பொழுதும் முதல்ல அந்த காலத்தில் சாப்பாடு வச்சுருவாங்களாம், அப்புறம் குழம்பு வச்சுருவாங்க. காய்கறி எல்லாம் அப்புறம் தான் செய்வாங்க. இந்த மாதிரி அவசரமாக யாராவது வந்தால் சாப்பாட்டையும் குழம்பையும் போட்டு அவங்கள பசி ஆற்றிடுறது. இப்படி தான் அந்த காலத்தில் அப்படி இருந்திருக்குது. முதல்ல சாப்பாடு ஆயிடுச்சு, அடுத்தது குழம்பு ஆயிடுச்சு. காய்கறி வைக்கிற அளவுக்கு அவருக்கு பசி துன்பம். அதனால் உடனடியாக சாப்பாடு போடணும்னு அம்மா நினச்சாங்க.
அங்கே தான் சொல்கிறாங்க கரியமுதுங்குதவாதை. காய்கறி எல்லாம் இல்லை, காய்கறி இல்லைன்னு சொல்லி தான் அந்த மாங்கனியில் ஒன்றை கொண்டு வந்து வைக்கிறாங்க. கரியமுதுங்குதவாதை திருவமுது கைகூட வெறிமலர் மேல் திருவனையால் ரிய அகிலாண்டீஸ்வரி. அதாவது என்ன சொல்கிறது, அம்மா உமையம்மையே அங்கே வந்து செய்தது போல் அம்மா செஞ்சாங்களாம். அப்படி செய்கிறாங்க. ஆமாம், விடையவன் அடியவரே பெறலறிய விருந்தானால். பெருமானுடைய அடியாரே விருந்தாக வந்தால் அதுக்கு மேலே என்ன பேர் வேணும், அதுக்கு மேலே ஒன்றுமே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி பாட்டில் சொல்ல வேதங்கள் மொழிந்தவரான் மெய்த்தொண்டர் நிலை கண்டு நாதந்தன் அடியாரை பசிதீர்ப்பேன் என நன்னி பாதங்கள் விளக்க நன் நீர் அளித்து பரிகளம் வைத்து ஏதந்தீர் நல்வியிருந்தால் இன்னடிசில் ஊட்டுவார் என்று சொல்லி அந்த முதல் பாட்டிலே சொல்கிறாங்க. இது கரியமுதங்குதவாதை திருவமுது அப்படிங்கிறது அதுதான். கரியமுதுன்னா காய்கறியோடு போடணும் அடியார்களுக்கு அப்படின்னு அர்த்தம். எப்பொழுதுமே அதே மாதிரி சாப்பாட்டையும் குழம்பையுமே ஊற்றக்கூடாது. வாய்ப்பு அந்த மாதிரி இருக்கிற பொழுது மட்டும்தான் அப்படி வச்சுக்கணும். மற்றபடி எல்லாம் 2 பொரியல். எங்கள் வேலூர் ஐயா வந்து ஒரு பொரியல் வச்சோம்னா சண்டைக்கு வந்துடுவார். என்னையா இப்படி ஒரு பொரியலாக வைக்கிறது அடியார்களுக்கு அப்படின்பார். உண்மையில் சொல்கிறேன். ஆனால் அவர் வீட்டுக்கு போனோம்னா 3 பொரியல் வைப்பார், கூட்டு வைப்பார், அது நிறைய செய்வார். அதனால் ஒரு பொரியலோடு சாப்பாடு போடக்கூடாதான். நம்ம கொங்கு நாட்டில் ஒரு பொரியல் தான் பழக்கம் இல்லைங்களா. ஒரு பொரியல் இருக்குது, அப்புறம் சாம்பார் ரசம் இருக்குது, இந்த மாதிரி. ஆனால் அவர் வேலூர் ரவி ஐயா என்னங்கய்யா அது இன்னும் சொல்லுவார், நான் சொல்லலை, இன்னும் பிச்சைக்காரன் பையன் பொரியலான்ற வைக்கிறீங்க அப்படிங்குவார். ஆமாம், அடியார்களுக்கு 2 பொரியல் 3 பொரியல் வைக்கணும்பார் ஐயா. அது சரிதானே. அதனால் முடியலைன்னா நம்ம என்ன செய்ய முடியும், அதையாவது செய்ய முடியுதே அப்படின்னு நம்ம சூழ்நிலைக்கு தக்கவாறு போய்க்க வேண்டியது தான். அப்படி அது ஆண்டாரசு அமுது செய்ய திருவமுதாம்படி அமைத்துனர். அதாவது காணும் தன்மை இல்லாதேயும் முன் கலந்த பெருங்கேண்மை. 2 பேரும் பார்க்கலை, ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்க்கலைனாலும் இவரை பற்றி அவருக்கு தெரியும், அவரை பற்றி இவருக்கும் தெரியும். நாவுக்கரசரை பற்றி நம்முடைய அப்பூதி நாயனாருக்கு தெரியும், அப்பூதியாரை பற்றி நாவுக்கரசருக்கும் தெரியும். அதனால தானே ஒன்றுக்கு ஒன்று கலந்துக்க முடியும், இல்லைன்னா கலந்துக்க முடியாது இல்லையா. இப்போ இவர் மனசில் அவர் இருக்கிறார், அவர் மனசில் இவர் இருக்கிறாருன்னா 2 பேரும் தெரிஞ்சால் தான் அப்படி இருக்க முடியும். ஆமாம், கம்பராமாயணத்தில் வருது ஒரு இடம், அது சும்மா ஒரு உலகியலுக்காக சொல்கிறேன் நான், அது அங்கங்கே வரும். அதாவது என்ன சொல்லுவார்னா, இருவரும் மாரிப்புக்கு இதயம் எய்தினர் அப்படின்னு சொல்லி கம்பனை, அதை ராமனையும் சீதையும் சொல்லுவாங்க. இருவரும் மாரிப்புக்கு இதயம் எய்தினர். அது வந்து உலகியல் உணர்வு இல்லைங்களா. ராமனுடைய மனசில் சீதை இருந்தால் சீதையினுடைய மனசில் அதெல்லாம் சாதாரணமான உலகியல் இன்பம். இது அப்படி அல்லங்க. இது ஒரு அடியார் தன்னுடைய குருநாதர் அப்படிங்கிறது, இது எவ்வளோ மேம்பட்டது. அது எதுக்காக சொல்லனா, அதை விட இது உயர்ந்த ஓமை அப்படிங்கிறதுக்காக சொல்ல வரேன். அது கம்பனுடைய ஓமை, ஒரு உலகியல் இன்பத்தை சொல்லக்கூடிய ஓமை. இது வந்து அதை விட உயர்ந்த ஓமை. இது குருநாதரை எந்த அளவுக்கு மனசில் வச்சுருந்தார், இவர் சீடர் எந்த அளவுக்கு வச்சுருந்தார் அப்படிங்கிறத நம்ம சிந்திக்கணும். இருவரும் மாரிப்புக்கு இதயம் எய்தினர்னு சொல்லி அங்கே வரும். இது எங்கேயோ ஒரு முறை நான் படித்த ஞாபகம், பொழுது நீக்கும் கம்பராமாயணம் படிச்சுட்டு இருக்கிறது இல்லை, எப்போவோ ஒரு முறை படித்தது. சிவகணிய உரையில் தான் ஒரு முறை படித்தேன் நான். கான் தகைமை, முன் கான் தகைமை என்று சொல்லி சொல்கிறாருங்க. முன் கலந்தனர் கேண்மை நிலையை அவர் அறிந்து மேற்கொள்வதன் முன்பே கலந்தனர். பாதம் அடைந்தவர் அறியா முன்னே காண்துகு காதல் கூற கலந்த அன்பினர் என்று சொல்லி இங்கு உயிரினை பற்றிய அன்பு குற்றம் குறித்தது. மருவிய நண்புரு கேண்மை அற்றை நாள் போல் வளர்ந்தோங்க என்று சொல்லி, அதாவது உயிரை பற்றிய அன்பு முதல்ல சொன்னோம் இல்லையா கம்பராமாயணத்தில், அது வந்து உயிரை பற்றிய அன்பு. இது அதுக்கு மேலாக இருக்கக்கூடிய அந்த பெருமானுடைய திருவருள் அன்பு அப்படிங்கிறது இது. அன்புரு ஞானம் என்று சொல்லி கேண்மையினார் அன்புதரு ஞானத்திரு மறையோர் என்று சொல்கிறார். வேண்டுவன வெவ்வேறு விதங்கள் பெற, வேண்டுவன வெவ்வேறு விதம்னா உண்டி 4 விதத்திலார் என்று சொல்லக்கூடிய அந்த அளவுக்கு சொல்கிறார். 4 வகையான உணவு, 6 வகையான சுவை. அது இளையான்குடி மாரநாயனர் பணத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. 4 வகையான உண்பன, தின்பன, நக்குவன, பருகுவன. 6 சுவை அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் இல்லையா. இனிப்பு, கார்ப்பு, புளிப்பு, இதெல்லாம். இப்படி ஆண்டரசு திருநாவுக்கரசு என்ற திருநாமத்தை எண்ணியும் சொல்லியும் சாத்தியும் அப்போதியார் ஒழுகியமை குறித்து இப்பெயராலே குறித்தனர் என்று சொல்லி சொல்கிறார். கோதில் மொழி கொற்றவனார் அப்படின்னு சொல்லி அந்த அப்போதியாருடைய புராணத்தில் வரும். கோதில் மொழி கொற்றவனார் அப்படின்னு சொல்லி வரும். செம்மைபுரி திருநாவுக்கரசு திருப்பெயர் எழுத என்று சொல்லி அப்போது நாயனாருடைய புராணத்தில் ஒரு செம்மைபுரி திருநாவுக்கரசர் திருப்பெயர் எழுத அப்படின்னு சொல்லி வரும். அப்படி அடுத்து திருநாவுக்கரசு அமுது செய்தருள மற்றவர்தம் பெருநாமம் சாத்திய பிள்ளைதனை அழைத்து அன்பு
தருஞான திருமறையோர் தந்தலையின் வன்கதலி குறுஞால குருத்தறிந்து கொண்டு வர தனிவிட்டார். இப்போ வந்த நாயனாருக்கு சாப்பாடு போடணும், அதுக்கு வாழை இலை வேணும் இல்லைங்களா? வாழை இலையில் சாப்பாடு போடுறதா மரபு. நம்மளுடைய மரபு என்னென்னா, நார்த்தில் எல்லாம் அப்படி இல்லைங்க, தட்டில் தான் சாப்பாடு போடுவாங்க. எங்கள் கம்பெனிக்கு மெஷின் எரெக்ஷன் பண்ணுறதுக்கு வருவாங்க சேட்டுங்க. என்ன கேட்பாங்க தெரியுங்களா எங்ககிட்ட? பனானா லீஃப் மீல்ஸ் ஜி அப்படிம்பாங்க. பனானா அதை வாழை சாப்பாடு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதுக்காக எங்கே கிடைக்குமா அங்கே நாங்கள் கூட்டிகிட்டு போவோம். பனானா லீஃப் மீல்ஸ் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க. இந்த வாழை சாப்பாடு போடுறது அப்படிங்கிறது ஒரு மரபுங்க. அதில் நிறையா உடம்புக்கு நன்மை தரக்கூடியது அதில் இருக்குதும்பாங்க. அந்த வாழலையினுடைய அந்த இது இருக்குது இல்லைங்களா, அது ரசத்தில் நல்லா சூடாக போட்டு பிணைஞ்சு சாப்பிட்ற பொழுது அதில் இருக்கக்கூடியதெல்லாம் உடம்புக்கு நல்லது, நன்மை தரக்கூடியது. பெரியவங்கெல்லாம் அப்படி நமக்கு அதெல்லாம் ஏன் அப்படி வச்சுருக்குறாங்கன்னா, ஏதோ ஒரு காரணம் இருக்குது இல்லைங்களா? அந்த தமிழருடைய பண்பாட்டில் அது ஒன்று. அது எப்படி போடணுங்கிறது அந்த புராணத்தில் வருது இல்லைங்களா? ஈர்வாய் வலப்புறம் மரபில் வைத்தார் அப்படின்னு சொல்லி. அறிந்த பகுதி வலது பக்கம் வரணும். இன்னும் நிறைய பேர்த்துக்கு இலை போட தெரியாது, திருப்பி தான் போடுவாங்க. நானும் பார்த்துருக்குறேன். நிறைய நல்ல சாப்பாடு நல்லா போடுவாங்க, ஆனால் இலை போட தெரியாது. சாப்பாடு போடுறாங்களே இலை நல்லா போடுவாங்க ஒரு சிலர். இப்படியும் இருக்குது அப்படியும் இருக்குது. ஒரு கோயம்புத்தூரில் நல்ல சாப்பாடு கொடுப்பாங்க எங்களுக்கு. வகுப்பு முடிஞ்சோன்னே அந்த அம்மாவுக்கு இலை போட தெரியாது, சாந்தி அக்காவுக்கு. இலையை திருப்பி தான் போடுவாங்க. அக்கா சாப்பாடு நல்லா செஞ்சுட்டு வரீங்க, இலை மட்டும்தான் போட தெரியல அப்படின்னாங்க. அது மாதிரி அது வலது பக்கம்தான் வரணுங்கிறது பெரிய புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இப்படி காந்தகை அதாவது முன்கலந்த என்று இருவகையும் கூட்டையுரைக்க நின்றது என்று சொல்கிறார். முன்கலந்த கேண்மை நிலையை அவர் அறிந்து கொள்வதன் முன்பே கலந்து என்று சொல்கிறார். அப்படி அந்த அன்பு பொருந்தும் ஞானத்தை பொருள் சொல்லிடுறேன். திருநாவுக்கரசு நாயனார் அமுது செய்வது அருள்வதற்காக அவரது பெருநாமத்தை சுற்ற பெற்ற அந்த மூத்த பிள்ளையை, அதாவது நாவுக்கரசுன்னு தானே பெயர் வச்சுருக்கார். மூத்த திருநாவுக்கரசு, இளைய திருநாவுக்கரசு. அதில் மூத்த திருநாவுக்கரசு அழைச்சி அந்த குழந்தைய இலையை எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்க. பெருநாமத்தை சுற்றப்பட்ட அந்த மூத்த பிள்ளை அழைத்து அன்பு பொருந்தும் ஞான திருமறையோராகிய அப்பூதியார் தோட்டத்தில் வளப்பமுடைய கதலியின் பெரிய ஞாலத்தையுடைய குருத்தனை அறிந்து கொண்டு வரும்படி தனி ஏவி விடுத்தனர். இதை அந்த குழந்தைய அனுப்பிச்சு இலையை அறுத்துட்டு வா சாமி அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன சொல்லிட்டு போகுதுங்கிறது அந்த புராணத்தில் இருக்குது. நல்ல தாய் தந்தையர் ஏவ நான் இதை செய்ய பெற்றேன் அப்படின்னு. இந்த குழந்தைக்கு அப்பா அம்மா பேச கேட்கணுங்கிறது இங்கே சொல்லியிருக்கிறாரு சேக்கிழார் பெருமாள். நல்ல தாய் தந்தையர் ஏவ இதை நான் செய்ய பெற்றேன் என்று சொல்லி பாரு, அந்த மறைஞ்சிட்டான் பாரு. இதை சொல்கிற போது கரெக்டாக திலகவதி பின்னாடி மறைஞ்சிட்டான் தம்பி. நம்ம பசங்கள்லாம் கேட்பாங்க இல்லையா, அந்த இடத்துல அது வருதுங்க. ஆமாம், நல்ல தாய் தந்தையறியவ நான் இதை செய்ய பெற்றேன். அப்படி ஏவி விடுத்தனர் அப்படின்னு இதில் இது மட்டும் சொல்கிறார். அமுது செய்தருள கதலி குருத்து என்று சொல்லி இங்கே அமுதுக்கு பரிகளமாகிய மட்டில் அமையும் கதலி குருத்தினை பற்றி அமுது செய்தருள் என்று சொல்கிறார். மேல் விளைவு அந்த குருத்தினை பற்றி நிகழ்வதாலும் அரசுகளின் அருள் பெருகி நிகழ்வதற்கு அகுதே கருவியாய் நிற்பதானும் என்று சொல்லி. இதுதான் இந்த சரிதம் வர்றதுக்கே காரணம். இந்த குழந்தை போய் கதலி குருத்து அறிஞ்சிட்டு வந்தது தான். அது நல்ல எந்த நிறத்தில் இருக்கணுங்கிறதெல்லாம் அந்த புராணத்தில் வருது. நல்ல மஞ்சள் நிறத்தில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் வருது. அதில் அது நல்ல பச்சையாக இருக்கிற இலையாக இருந்தால் உடஞ்சி போயிடும். ரசத்தை போட்டு பிணைஞ்சால் இலை உடஞ்சி போயிடும். நல்ல குருத்தாக இருக்கணும் இல்லையா? குருத்து எப்படி இருக்கணும்? மஞ்சள் நிறத்தில் இருந்தால் தான் குருத்து. அந்த குருத்தில் சாப்பிட்றது தான் சிறப்பு. இப்படியெல்லாம் அடியார்களுக்கு செஞ்சுருக்கிறாங்க. நம்ம தட்டில் தான் கொடுக்க முடியுது. வேதனையாக தான் இருக்குது. என்றைக்கு இலை போட்டு சாப்பாடு போடுறது ஜெயராம் ஐயா மாதிரி. ஆமாம், சாமி எப்போ திருவருள் செய்வார்னு தெரியல, செய்வார்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். அது தட்டில் தான் கொடுக்க முடியுது. பெருநாமம் சாத்தி அப்பிள்ளைனர் மைந்தர் பலருக்கும் அத்திருப்பெயரணியே சாத்தி அழைத்து ஒழுகினார். ஆயினும் அவர்கள் இப்பிள்ளைக்கு முதலாவதாக அது சாத்தி அதை ரெண்டு திருநாவுக்கரசு. இது மூத்த திருநாவுக்கரசு. அன்புதரு ஞான திருமறையோர்னர். அன்பு இறைவனிடத்து அன்பு ஈசனுக்கு அன்பில்லார். அதாவது அன்புதரு ஞான திருமறையோர்னர். இந்த இடத்துல என்ன சொல்கிறார்னா, அழைத்து அன்புதரு ஞான திருமறையோர் தந்தலையின் வன்கதலை குறுநாள. அதாவது அன்புதரு ஞான திருமறையோர் அப்புதியாரை சொல்கிறார் பாருங்க சேக்கிழார் பெருமான். அதாவது அன்புதரு ஞான திருமறையோர் அப்படின்னா, அன்பு அப்படிங்கிறது ரெண்டு பக்கம் இருக்கணும். இறைவனிடத்தில் இருக்கணும், அடியாரிடத்துலையும் அன்பு இருக்கும். அடியார்கள்கிட்ட இறைவனிடத்தில் கொஞ்சம் எப்படி வேணாலும் கொஞ்சம் இருக்கலாம், ஆனால் அடியார் இடத்துல கண்டிப்பாக அன்பு இருக்கணும்.
அதான் சிவஞான சித்தியார் நமக்கு சொல்கிறது, ஈசனுக்கு அன்பில்லார் அடியவர்க்கு அன்பில்லார் எவ்வுயிர்க்கும் அன்பில்லார் தமக்கும் அன்பில்லார். ஒருத்தருக்கு அடியார் மேலே அன்பு இல்லைன்னா சாமி மேலே அன்பு இல்லைன்னு அடித்து சொல்லலாம். அளவுகோலே அதுதான் சொல்லி சித்தியார் சொல்லுது. சிவக்கணிய உரையிலேயே சொல்கிறார், பல இடங்களில் சொல்கிறார். இந்த ஓமை பல இடங்களில் இந்த சூத்திரத்தை எடுத்துக்கிறார். ஒருத்தர் சாமி மேலே எவ்வளோ அன்பு வச்சுருக்கிறாங்க நமக்கு தெரியாது, ஆனால் அடியார்கள் மேலே எவ்வளோ வச்சுருக்கிறாங்க நமக்கு தெரியும். அவங்க பழகிறது, நடந்து கொள்கிறது, இதுலையா வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். அப்போ அடியார்கள் மேலே வச்சுருக்கக்கூடிய அன்பினுடைய அளவு தான் சாமி மேலே இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு ஒரு அளவுகோலுங்க. நம்ம இதை அளக்கக்கூடிய அளவுகோல் அதுதான். அதனால் அடியார்கள் மேலே அன்பு கண்டிப்பாக இருக்கணுங்க. அதான் இதில் இடத்துல அன்பு தரு ஞான திருமறையோர் அப்படின்னாரு. அன்பு தரு ஞான திருமறையோர்னால் இறைவனிடத்துலேயே அன்பு இருந்தது, அடியாரிடத்துலேயும் அன்பு இருந்தது. அதுதான் பெரிய சிறப்புங்க. சிவஞான சித்தியார் 12ஆம் சூத்திரம், தாண்டவம் புரியவல்ல தம்பிரானாருக்கு அன்பர். அப்போது படத்தில் முதல் பாட்டு அதுதானே, தாண்டவம் புரியவல்ல தம்பிரானாருக்கு அன்பர்னார். ஆமாம், சிவன்பால் அன்பு அறநடியாரிடத்து பக்தியாய் விளைய, அதனால் சிவன் குருவாய் எழுந்தருள. பாருங்கள், நம்ம அடியார்களிடத்தில் நம்ம பக்தி செஞ்சோன்னா பெருமானே நமக்கு எப்படி வருவார், குருவாக எழுந்தருளி வருவார் அப்படிங்கிறார். அக்குருவருளால் ஞானம் உணரப்படும் என்பது சாத்திரம். நம்ம குருநாதராக வரக்கூடியது யார் குருநாதராக வருவாங்க அப்படின்னா இறைவன் தான். நமக்கு மும்மல ஆன்மாக்களுக்கு இறைவன் மானுட சட்டை தாங்கி குருநாதராக வருவார் அப்படிங்கிறது தான் நமக்கு சாத்திரங்கள் சொல்லுவது. ஆமாம், அதாவது ஒருமல ஆன்மாக்களுக்கு இறைவன் உள்ளென்று உணர்த்துவார். விஞ்ஞானகலர் அவங்களுக்கு ஆணவம் மட்டும் இருக்கும், அவங்களுக்கு பெருமான் உள்நின்று உணர்த்துவார். ஒன்றும் உருவமெல்லாம் தேவையில்லை, சும்மா அவங்களுக்கு கொஞ்சம் சாமி அப்படி உணர்த்தினாவே போதும், ஞானம் கிடச்சிரும். ரெண்டு மல ஆன்மாக்கள் அப்படிங்கிறங்க இல்லை பிரளயாகல ஆன்மாக்கள், அவங்களுக்கு மாயை கிடையாது, ஆணவம் இருக்குது, கொஞ்சம் கண்மம் இருக்குது. அவங்களுக்கு இறைவன் மான்மழுவோடு நீலகண்டத்தோடு ஒரு உருவத்தோடு தாங்கி உணர்த்துவார். மும்மல ஆன்மாக்களுக்கு எப்படி வருவார் அப்படின்னா மானுட சட்டை தாங்கித்தான் வருவார், சகலர்கள் நம்மெல்லாம். அதனால் நமக்கு குருநாதர் எப்படி இருப்பாங்கன்னா மானுட சட்டையோடு தான் இருப்பாங்க, நம்மளை மாதிரியே தான் இருப்பாங்க, சாப்பிடுவாங்க, துணிமணி எல்லாம் போடுவாங்க, எல்லாத்துக்கும் நல்லது கெட்டதுக்கெல்லாம் போவாங்க. ஆனால் நம்மளை மாதிரி நினச்சக்கூடாது, அவங்க உயர்ந்தவர்கள் அப்படிங்கிறது நம்ம மனசில் வச்சுக்கோ. அவங்களுக்கும் நம்மளை மாதிரி வினைப்பயன்கள்லாம் வரும், இன்பங்கள் வரும், துன்பங்கள் வரும். ஆனால் அதை பார்த்துட்டு என்னடா அப்படின்னால நம்ம நினைக்கக்கூடாது. ஆட்பாளவருக்கு அருள் வண்ணமும் ஆதிமான்பும் கேட்பான் புகழ் அளவில்லை கிழக்க வேண்டானார். அதுவும் இறைவன் ஆட்கொண்டவர்களுக்கு நிறையா வரும். அதனால் நம்ம அதெல்லாம் நம்ம கணக்கு போட்டுட்டு உட்காந்துட்டு இருக்கக்கூடாது, அது நம்ம வேலையும் இல்லை. சாமி நமக்கு இப்படி தான் வருவார் அப்படிங்கிறத நம்ம மனசில் தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, எந்த அடியாரையும் நம்ம உதாசீனப்படுத்தவே கூடாது. எல்லா அடியார்களும் ஒன்று நமக்கு, அவ்வளோதாங்க. அதில் இந்த குலத்தை சார்ந்த நம்ம குலச்சிறை நாயனார் பண்ண என்ன சொல்லுது, நம்ம குறியில் 4 குலத்தவராயினும் நெறியில் அக்குலம் நீங்கினராயினும் அறிவில் சங்கரருக்கு அன்பர் எனப்பெறில் செறிவுறப் படிந்தேத்திய செய்கையார் அப்படின்னார். அது யாராக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்டவங்களாக இருந்தாலும் சரி, அதை பற்றி நமக்கு கவலை இல்லை. நமக்கு பெருமானிடத்தில் அன்பு இருக்குதா, அவங்க தான் நமக்கு அடியார், அவங்க தான் நமக்கு கடவுள். எவரேனும் தாமாக லாடத்திட்ட திருநீரும் சாதனமும் கண்டால் உள்கி அவர் தேவர் இவர் தேவர் என்று சொல்லி இரண்டாட்டாதொழிந்தங்கு ஈசன் திறமே வேணி கவராதே தொழுமடியார் நெஞ்சினுள்ளே கன்றாப்பூர் நெடுதறியை காணலாமேனர். அதுதான் நமக்கு வேத மந்திரமாக நம்ம எடுத்துக்கணும். பெரிய புராணம் படிக்கிறோம் அப்படின்னா என்ன அதில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நாட்டு சிறப்புலேயே சேக்கிழார் பெருமான் சொல்லிடுறாருல்ல, பத்தியில் பாலராகி பரமனு காலாமன்பர் தத்தமிழ் கூடினார்கள் தலையினால் வணங்குமா போல்னர் மொய்த்தினில் பக்தியின்பால் முதிர்தலை வணங்கி மற்ற வித்தகர் தன்மை போல விளைந்தன சாலி எல்லாம் அப்படின்னார். இது யாராக இருந்தால் நமக்கு என்ன, சேக்கிழார் பெருமானுடைய கண்ணுக்கு பார்க்குறது எல்லாமே சிவமாக தெரிஞ்சது, பார்க்குறதெல்லாம் அடியாராக தெரிஞ்சது. நெற்பயிரை பார்த்தா அடியாராக தெரியுது, காவிரியில் தண்ணி ஓடுறதை பார்த்தா அடியாராக தெரியுது இல்லையா. வம்புலா மலர் நீரால் வழி போட்டு செம்பொன் வார்கிற எண்ணில் சிவாலயத்து எம்பிரானை இறைஞ்சலின் ஈர்பொன்னி கும்பர் நாயகருக்கு அன்பரும் ஒக்குமால். எப்போ நாம் அந்த நிலையை அடையிறது, அது என்றைக்காவது நமக்கு வருமா அப்படின்னா நாயன்மாருடைய திருவடி வணங்கினா மட்டும்தான் வரும், இல்லைன்னா வரவே வராது. நீங்கள் பதிகம் படித்தா இறைவனிடத்தில் அன்பு வரும், பெரிய புராணம் கேட்டால் அடியாரிடத்தில் அன்பு வரணும், நாயன்மார்கிட்ட பக்தி செஞ்சால் அன்பு வரும். அதை எதை பார்த்தாலும் சேக்கிழார் பெருமான் அடியாராகவே சொல்கிறாரு. அதுதான் நமக்கு அங்கங்கே உணர்த்திகிட்டே வராருன்னு அர்த்தம். நாட்டு சிறப்புலேருந்தே ஆரம்பிச்சிடுறாரு, நாட்டு சிறப்பில் காவிரிக்கு எத்தனையோ ஓமை சொல்லி கடைசியாக அடியார் ஓமை சொன்னோன்னா அதுக்கு மேலே ஓமை சொல்லலை. நிலமகளுக்கு ஓமை சொல்கிறாரு, பிரம்மனுக்கு ஓமை சொல்கிறாரு, கங்கைக்கு ஓமை சொல்கிறாரு, எல்லா ஓமை சொல்லிவிட்டு கடைசியாக சொன்ன ஓமை இந்த ஓமை.
பத்தியில் இந்த ஒம்புலா மலர் நீரால் வழிபட்டு எம்பொன்வார்கரை எண்ணில் சிவாலயத்து அந்த பாட்டு. அதனால் இந்த பல்லோலி காலம் பயின்று அரணை அச்சித்தால் நல்லறிவு சற்றே நகும்னு தாய்மானவர் சொல்லியிருக்கார். அப்படின்னா இப்போ நமக்கு வரல அப்படிங்கிறது கொஞ்சம் இதாக அந்த இடத்துல என்ன சொல்கிறார், பல்லோலி காலம் பயின்று அரணை அச்சித்தால் நல்லறிவு சற்றே நகும் அப்படின்னார். கொஞ்சம் தான் வரும் அப்படின்னு சொல்கிறார். இப்போ சிவன் குருவாய் எழுந்தருள் அக்குருவருளால் ஞானம் உணரப்படும் என்பது சாத்திரம். பெருமானே தான் குருநாதராக வந்து நமக்கு எழுந்தருள் செய்வது, அந்த எண்ணம் நமக்கு கண்டிப்பாக இருக்கணும். நமக்கு குருநாதர் யாருன்னா சிவபெருமான் தான் குருநாதர். ஞானம் சிவஞானம் சன்மார்க்கத்தினால் பெறப்படும் பயன் தம்முதல் குருவுமாய் தவத்தின் உணர்த்தவிட்டு அந்நியமின்மையின் அரண்கழல் செலுமேனர். நேரடியாக எங்கே பார்க்கலன்னா வாதவரடிகளுக்கு நிகழ்ந்ததை பார்க்கலாம். வாதவரடிகளுக்கு பெருமானை தானே தம்முதல் குருவுமாய் தவத்தின் உணர்த்தவிட்டு அந்நியமின்மையின் அரண்கழல் செலுமே அப்படிங்கிறத அங்கே நம்ம பார்க்கலாம். ஞான திருமறையோர் என்ற மறையாகிய பொதுநூல் வல்ல அவர் சிறப்பாகிய ஆகமத்திலும் வல்லவராய் அதனால் அறியப்படும் ஞானமாகிய 4ஆம் படியினையும் அடைந்த பெரியவர் என்று சொல்லி, அதாவது அவர் வந்து பொதுநூல் வல்ல அவர் வந்து ஆகமத்திலும் வல்லவராக இருந்தவர் அப்போதி நாயனார் என்று சொல்கிறார். அதனால் அறியக்கூடிய ஞானமாகிய 4ஆம் நிலை, ஞானத்தினுடைய 4 நிலை என்ன? கேட்டல் சிந்தித்தல் தெளிதல் நெட்டை குடல். ஞானத்தினுடைய 4 நிலைங்க. கேட்குறது சிந்திக்கிறோம், அதனால் ஒரு தெளிவு கிடைக்கும். அப்புறம் நெட்டை கூடல் என்று சொல்லக்கூடிய பெருமான் திருவடி அடையிறது. அந்த 4ஆவது நிலையில் நின்றவர் அப்போதி நாயனார். சரியை கிரியை யோக ஞானம். முதல்ல வந்து ஆரம்பத்தில் சரியை கிரியை யோக ஞானம், அப்புறம் ஞானத்தில் வந்து மீண்டும் அதில் 4. ஞானத்தில் 4 கேட்டல் சிந்தித்தல் தெளிதல் நெட்டை கூடல் என்று சொல்லக்கூடிய 4ஆவது நிலை. தண்டலை தோட்டம், தண்டலைன்னா தோட்டம். ஆமாம், வன் கதலின்னா வளப்பம் எல்லாம் காதலிக்கும் பொது இலக்கணமாயினும் எனக்கு கதலிக்கு வந்து கதலின்னா வாழை இல்லைங்களா? வன்மை மெல்லிய வாழைக்கு தானீன்ற காய் கூற்றம் என்றபடி சொல்கிறார். இங்கு கதலிக்கு சிறப்பாயுரிய வன்மை ஆவது குருவருள் பெற துணையாய் நிற்பது. வன்மை அப்படின்னு இந்த இடத்துல ஏன் கதலி சொல்கிறாருன்னா, இந்த வாழை மரத்தை அப்போதி நாயனார் குருவருள் பெறுவதற்கே துணையாக இருப்பது இந்த வாழை மரம் தானா. அதனால் வன்மை கதலி அப்படின்னு சொல்கிறார். வன்மை அப்படிங்கிறது வளப்பமுடையன்னு அர்த்தங்க. வன் தமிழால் எழுதுமறை மொழிந்த பிரான் திருப்புகளை மருங்கு சேர்ந்தார். பெரிய புராணத்தில் வருது இல்லையா? வன் தமிழ்னா வளப்பமுடைய தமிழ். சிவகணிய உரை எழுதுகிறார். வளப்பமுடைய தமிழ்னா என்னங்க? இறந்தாரை மீட்டு கொடுத்த தமிழ், பல அற்புதங்களை செய்த தமிழ். அதனால் வன் தமிழ் அப்படின்னார். முதல் சந்திப்பில் தான் வருது. வன் தமிழால் எழுதுமறை மொழிந்த பிரான் திருப்புகளை மருங்கு சேர்ந்தார். அப்போ வன் தமிழை மொழிந்தது யார்? ஞானசம்பந்த பெருமான், நாவுக்கரசு பெருமான், நம்பிகள். அவர் இதெல்லாம் வந்து அதனால் வன் தலைய வன்மை உடைய அந்த கதலி என்று சொல்லி, அப்போ எது நமக்கு முக்தி கொடுக்குமோ அதுதான் வன்மை இல்லையா? வன்கதலை குறுநாள குருத்தறிந்து, வன் அப்படிங்கிறது இந்த வளப்பமுடைய அப்படின்னு சொல்லி அந்த வாழை குருத்து தான் வந்து அவருக்கு பிள்ளையா அவருடைய இதுக்கே வந்து ஒரு இந்த சரீரத்துக்கு காரணமாக இருந்தது. அதுதான் குருவருள் பெற துணையாய் நிற்பது நிகழ்ந்த கதலி என்று சொல்கிறார். குரு பெரியதாகி நாளக்குருத்துனா தண்டு முற்றும் வெளிப்போந்து விரிந்த குருத்து. நல்ல குருத்தாக பார்த்து அரிஞ்சிட்டு அந்த குழந்தைக்கு இது மாதிரி எத்தனை பேர்த்துக்கு அரிஞ்சிட்டு வந்து கொடுத்துருக்கு. அதனால் அந்த குழந்தைக்கு எந்த மாதிரி குருத்து அரிஞ்சிட்டு வந்தால் சாப்பாடு போட முடியும். நம்ம குருத்து அரிஞ்சிட்டு வேணால் விரியாத குருத்து இருக்குது, அது எத்தனை தடவை மடக்கி இப்படி வச்சாலும் ஒரு சுண்டுகிட்டே இருக்கும். அது மாதிரியெல்லாம் இல்லாமல் போட்ட உடனே அப்படி நிற்கணும், ஆனால் குருத்தாக இருக்கணும். அந்த குழந்தைக்கு அரிஞ்சு பழக்கம் இருக்கு இல்லையா? எத்தனை பேர் அப்போதையாருடைய இல்லத்துக்கு வந்து உணவு எடுத்திருப்பாங்க. அதுக்கு அதனால் அந்த குழந்தைய போய் அரிஞ்சிட்டு வர சொன்னது அதுக்கு தகுந்த மாதிரி நல்லா தண்டு வெளியில் வந்த குருத்தாக அறியணுமா. உள்ளுக்குள்ளேயே இருக்கிற குருத்து வந்து அப்புறம் இந்த வடிவேல் ஒரு படத்தில் பாய சுருண்டு வரும்போது அது மாதிரி தான் இருக்கும். அதனால் அப்புறம் இங்கே ஒரு சொம்பு எடுத்து வைக்கணும், இந்த பக்கம் ஒரு சொம்பு எடுத்து வைக்கணும். அப்படியெல்லாம் இல்லாமல் போட்டால் அப்படியே நிற்கிற மாதிரி கொடுத்து அதுக்கு அந்த குழந்தைக்கு பக்குவம் இருந்திருக்குது, அதுக்கு தகுந்த மாதிரி அறிஞ்சிருக்குது. அந்த நாளக்குருத்து தண்டு முற்றும் வெளிப்போந்து விரைந்த பெருங்குருத்து என்று சொல்கிறார். தனி விட்டார் இங்கு விரைவாக என்ற பொருளில் வந்தது, விரைந்து விட்டார் என்று சொல்லி அடியார் மீது அந்த குழந்தைக்கு இருந்த அன்பு எவ்வளோ பாருங்கள். எப்படி குருத்தை அறிஞ்சிட்டு வரணுங்கிறது கூட அந்த குழந்தைக்கு அந்த ஞானம் இருந்திருக்கு. அதான் நம்முடைய
அப்பர் சுவாமிகள் மேலே அந்த குழந்தைக்கு அவ்வளவு ஒரு அன்பு இருந்திருக்க. பழக்கம் தானே, குழந்தைக்கு பழக்கிறது தானே. அதுவும் தந்தையினுடைய கொள்கைக்கு உடன்பட்ட பிள்ளை இல்லையா? அதனால் தந்தையினுடைய கொள்கைக்கு உடன்பட்ட பிள்ளை. நல்ல தாய் தந்தையர் ஏவ இதை நான் செய்ய பெற்றேன்னு சொல்லி போகுதுன்னா அந்த அளவுக்கு பக்குவமாக இருந்திருக்கு. ஆங்கவனும் விரைந்தெய்தி அம்மருங்கு தாளாதே பூங்கதலி குருத்தறிய புகுமளவில் ஒரு நாகம் தீங்கிழைக்க அது பேனான் திறமுது செய்தருள ஓங்கு கதலி குருத்து கொண்டு ஒல்லை வந்து அணைந்தான். இப்போ நாகம் தீண்டிருச்சு இல்லையா? அந்த இலைய இருக்கிற பொழுது நாகம் தீண்டிருச்சு. ஆங்கவனும் விரைந்தேதி அம்மருங்கு தாளாதே, அப்படி விரைவாக சேர்ந்து அச்செயலில் காலந்தாழ்க்காமல் போனது உடனே அரிச்சிட்டு வர்றதுக்கு தான் போகுது. ஏன்னா அவர் அமுது படைக்கிறதுக்கு தயாராக இருக்கிறாங்க, எல்லாம் அமுதெல்லாம் தயாராகிடுச்சு. அதனால் கொஞ்சம் கூட காலந்தாழ்க்காமல் அழகிய வாழை குருத்தை அறிய புகும்போது ஒரு பாம்பு தீங்கிழைக்க சொல்ல பூங்கதலை குருத்தறிய புகுமளவில் ஒரு நாகம் தீங்கிழைக்க அது பேனான் அப்படின்னார். அப்படி அந்த அறியும் போது ஒரு பாம்பு தீண்ட அதனை பொருட்படுத்தாது பாருங்கள். அந்த பாம்பு கடிச்சு கூட அந்த குழந்தைக்கு பாம்பு கடிச்சிருச்சுங்கிறது கொஞ்சம் கூட அதை பொருட்படுத்தவே இல்லை. அது பாட்டுக்கு அப்படி தள்ளி விட்டுட்டு கையில் உதறிட்டு அது அந்த இலையை அறுத்து கொண்டு அம்மா கையில் கொடுக்கணுங்கிற கவனம் மட்டும்தான் அந்த குழந்தைக்கு இருக்குது. அதான் அந்த ஒரு கவனம் அப்படிங்கிறது அதாங்க. ஒரு குறிக்கோள் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்னு அதை கொக்கை போல் அப்படின்னு சொல்லுவாங்க. கொக்கை போல் அப்படின்னா குளக்கரையில் உட்காந்துட்டே இருக்குமா கொக்கு. சரியான அந்த தகுந்த மீன் வரும்போது டப்புன்னு கொத்திட்டு போயிடுமா. அது மாதிரி அந்த செய்கிற செயல்லையே அந்த குழந்தைக்கு அந்த தொண்டில் அவ்வளவு ஆர்வம் இருந்திருக்கு. அந்த பாம்பு திணிடத்தை பற்றி அது கவலையே படலை. அதான் சொல்லார், அதாவது தீங்கிழைக்க அது பேனான் அப்படின்னா அதை பற்றி கண்டுக்கலை, அதனை பொருட்படுத்தாது. இதெல்லாம் முடியுமா அப்படின்னா ரொம்ப அந்த பயத்திலேயே சுருண்டு அந்த குழந்தை அந்த இடத்துலையே விழுந்துரும் இல்லையா? இந்த குழந்தை அப்படியெல்லாம் உழுகலை. அந்த பாம்பு கடிச்சிருச்சு அப்படின்னு சொன்னால் அந்த பயத்திலேயே விழுந்து போயிடும். ஆனால் அதை பொருட்படுத்தாது அரசுகள் திருவமுது செய்தருளுவதற்காக பெரிய வாழை குருத்தை அறிந்து கொண்டு விரைவில் வந்து அணைந்தனன். அம்மா கையில் கொடுத்தோன்னே அந்த குழந்தை போயிடுது, அப்படியே விழுந்துருவார் இல்லையா? மூத்த திருநாவுக்கரசு தாளாதே விரைந்தெய்தி தாளாதே, அதாவது விஷம் வேகமாக மேலே ஏறிட்டு இருக்குது. அந்த விஷம் ஏறுறதுக்கு முன்னாடி நம்ம அம்மா கையில் கொடுத்துறோன்னு அந்த குழந்தை வேகமாக அந்த விஷத்தை விட வேகமாக ஓடி அம்மா கையில் கொடுத்துட்டு குழந்தை இறந்துடுது. அப்படி சொல்கிறது கூட இல்லை, நாகம் தீண்டிருச்சுன்னு சொல்கிற அளவுக்கு நேரம் இல்லை. நான் அந்த வாழைக்குருத்தை கொடுத்தோன்னா இறந்துது, கீழே விழுந்து இறந்துடுது. அந்த உடம்பை பார்த்து தான் அவங்க விஷம் தீண்டிருச்சுன்னு தெரிஞ்சுக்கிறாங்க, இல்லைன்னா தெரியாது. அந்த குழந்தை சொல்கிற அளவுக்கெல்லாம் நேரம் கிடையாது, கொடுத்தது ஆயிடுச்சு. தாளாதே, அது கொஞ்சம் கூட தாளாமல் அந்த வாழைக்குருத்தை கொண்டு போய் ஒல்லை அடைந்தான் என்பன அந்த ஊக்கத்தோடு அன்பின் பணிவிடையில் அவன் வைத்த உரைப்பினையும் உணர்த்தின என்று சொல்லி தான் சொல்கிறார் உரையாசிரியர். ஒல்லை அடைந்தான் என்பன அந்த ஊக்கத்தோடு அன்பின் பணிவிடையில் அவன் வைத்த உரைப்பினையும் உணர்த்தின. இந்த மாதிரி அதை உயிர் போகிற நிலைமையிலும் கூட அந்த அன்பினுடைய ஒரு ஆழம் எந்த அளவுக்கு அந்த குழந்தைக்கு இருந்திருக்குது அப்படிங்கிறத நம்ம சிந்திச்சு பார்க்கணும். ஒல்லை வருதல் விடத்தின் தீமை தலைக்கேறி வேளாமுன் வாழை குருத்தை கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற ஆவலால் விரைந்து வந்தனன் என்று சொல்லி அந்த சரியத்தில் இன்னும் நல்ல சிறப்பாக நம்ம சிந்திக்கலாம். அடுத்த திருப்பம் தீயவிடம் தலை கொள்ள தெருமந்து செலுங்குருத்தை தாயர் கரத்தில் நீட்டி தளர்ந்து தலனாக மேயபடி உரை செய்வான் விளக்கண்டு கெட்டொழிந்தேன் இங்கு தூயவர் இங்கு அமுது செய்ய தொடங்கார் என்று அது ஒலித்தார். தீயவிடம் தலை கொள்ள தெருமந்து செலுங்குருத்தை தாயர் கரத்தில் நீட்டி தளனாக அப்படி அம்மா கையில் கொடுத்துடனே இந்த குழந்தை அவ்வாறு ஒல்லை அணைந்த மகன் தீயவிடம் தனது தலைக்கேற அப்படியே விஷம் மேலே ஏறிட்டே இருக்குது. இந்த 7 சுற்று விஷம் ஏறுன்னு சொல்லுவாங்க, 7ஆம் சுற்று அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி அந்த விஷம் ஏறி தலைக்கு ஏறிடுச்சு. தலைக்கு ஏறின உடனே மயங்கி அந்த செலுங்குருத்தை தன் தாயாருடைய கையில் நீட்டி தளர்ச்சி அடைந்து அம்மா கையில் கொடுத்த உடனே தளர்ச்சி அடைஞ்சு அப்படியே கீழே விழுந்துருது. தன்னை தீ போன்ற நாகம் தீண்டிய செய்தியை சொல்லாதவனாய் கீழே விழ அதை சொல்லவர் மேயபடி உரை செய்யான் விளக்கண்டு. என்ன நடந்ததுன்னு சொல்கிறது கூட நேரம் இல்லை, கீழே விழுந்து அப்படியே இறந்து போச்சு. அதனை தாயாரும் தந்தையும் கண்டு கெட்டொழிந்தோம்
இப்போ கூட பாருங்கள், அவங்க ரெண்டு பேரும் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, நாவுக்கரசு பெருமானுக்கு அமுது படைக்க முடியாத போயிடுச்சுன்னு தான் வருத்தப்படுறாங்க. இப்போ கூட அதான் இறந்தது உடனே தூயவர் இங்கு அமுது செய்ய தொடங்கார் என்று அது ஒலித்தார். இப்போ அமுது செய்ய முடியாத போயிருமோ என்று சொல்லி ரெண்டு பேரும் வருத்தப்படுறாங்க. இந்த இடம் அருமையான ஒரு இடம். அதே மாதிரி குழந்தை உயிர் பெற்று வருகின்ற பொழுது, அதுவும் அப்பூதி நாயனாருடைய சரீரத்தில் தான் வருதுங்க. அந்த குழந்தை உயிர் பெற்று வருகின்ற பொழுது அப்போ பிரிவுறும் மாவி பெற்ற பிள்ளையை காண்பார், தொண்டின் நெறியினை போற்றி நின்றார் அப்பயந்தார் தாங்கள், அறிவரும் பெருமை என்பர் அமுது செய்து அருளுதற்கு சிறிது இடையூறு செய்தான் இவன் என்று சிந்தை நொந்தார் அப்படின்னா. இறந்து போன குழந்தை உயிர் பெற்று வந்தால் யாராவது வந்து வருத்தப்படுவாங்களா? ஆனால் அவங்க ரெண்டு பேரும் வருத்தப்பட்டாங்களாம். ஏன் அப்படின்னா, அதான் நாவுக்கரசு பெருமானுக்கு அமுது செய்கிறதுக்கு காலதாமதமானதுக்கு இவன் தானே காரணம்னு சொல்லி வருத்தப்பட்டாங்களாம் ரெண்டு பேர். இதெல்லாம் உலகியல் நெறியில் நம்ம பார்க்க முடியுமான்னா முடியவே முடியாது. அந்த அளவுக்காக நம்ம அன்பு செய்கிறோம். நம்ம குழந்தைகளெல்லாம் உயிர் பலி கொடுத்து தான் நம்ம அடியார்களுக்கு அமுது செய்கிறோம். அப்படியெல்லாம் இல்லை, எல்லா வசதியும் சாமி கொடுத்துருக்கிறார். அப்படி இருந்து நம்ம செய்கிறதுக்கு மனசு நமக்கு வந்தால் போதும். அந்த இடம் ரொம்ப ரொம்ப எனக்கு முதல் முறை படிக்கிற பொழுது அந்த இடத்த எல்லாம் என்னால் முடியல. ஆமாம், ஏன்னா அந்த குழந்தை இறந்து போன குழந்தை உயிர் பெற்று வருது. அதே மாதிரி சிறுத்தொண்ட நாயனார் பணத்தில் அதே தான். குழந்தை வந்தோன்னு அவங்க குழந்தைய பார்க்கல, வந்தவர் காணமே, அவர் போயிட்டார், வந்தவர் சாமி அந்த வந்தவரை காணமேன்னு அமுது செய்ய முடியலன்னு தான் ரெண்டு பேரும் வருத்தப்பட்டிருக்கிறாங்க அவங்களும். அப்புறம் தான் சாமி வந்து மேலே விடை மீது காட்சி கொடுத்துருக்கார் முருகப்பெருமானோட. இங்கே அதே மாதிரி தான், பெரிவரும் ஆவி பெற்ற பிள்ளையை காண்பார், தொண்டின் நெறியினை போற்றி நின்ற பயந்தார். பயந்தார்னா பெற்றவர்கள் அர்த்தங்க. அவங்க எதை போற்றி இருந்தாங்கன்னா, தொண்டின் நெறியை போற்றி இருந்தவர்கள். திருத்தொண்டின் உரைப்பாலை வென்றவர்னு சொல்லி சொன்னவர் இல்லையா? திருத்தொண்டின் உரைப்பாலை வென்றவர்தம் பெயரோ வேறொரு பெயர். அப்போ தொண்டு நெறியை வந்து ரொம்ப போற்றி வாழ்ந்தவங்க அப்பூதி நாயனாரும் அவருடைய மனைவியார். அதனால் அவங்களுடைய பிள்ளை அப்படிங்கிறது அந்த இடத்துல அதுக்கு கீழே தான் இருந்திருக்குது. அவங்களுடைய தொண்டு நெறிக்கும் கீழே தான் அந்த பிள்ளை அப்படிங்கிற அந்த பாசமே இருந்திருக்குது. இதெல்லாம் உலகில் இருக்கக்கூடியவங்களால் முடியவே முடியாது. அதையெல்லாம் கடந்தவர்கள் எம்பெருமக்கள் நாயன்மார்கள் அப்படிங்கிறத நம்ம சிந்திக்கணும் இந்த இடத்துல. இதுக்கு எங்கேயோ இருக்கிறாங்க அவங்கெல்லாம். ஆமாம், ஒரு சின்ன ஒரு இது கஷ்டம்னா கூட நம்ம வந்து செய்ய முடியாது, செய்கிற தொண்டை செய்ய முடியாது. இப்போ அவங்க ரெண்டு பேர் வருத்தப்பட்டதே, தூயவர் இங்கு அமுது செய்ய தொடங்கார் என்று அது ஒலித்தார். அந்த குழந்தைய அப்படியே கொண்டு போய் மறைவாக பாயில் சுருட்டி வச்சிட்றாங்க. அதான் அந்த இடத்துல அப்படி அந்த என் தன்னை தீ போன்ற நாகம் தீண்டிய செய்தியை சொல்லாதவனாய் கீழே விழ அதனை தாயாரும் தந்தையும் கண்டு கெட்டொழிந்தோம், புனிதராகிய ஆண்டரசுகள் இதனால் இங்கு அமுது செய்ய தொடங்கார் என்று உட்கொண்டு விடந்தீண்டிய செய்தியை மறைத்தனரா என்று சொல்லி சொல்கிறார். அதாவது விடம் தலை கொள்ளுதல், விடத்தின் 7ஆம் வேகம் தலையின் ஏறி மூளையுடன் பொருந்தி 7 தாதுக்களையும் ஊடுருவி, 7 தாதுக்கள் நம்ம உடம்பில் இருக்குது, அதையெல்லாம் ஊடுருவி அந்த விஷம் வந்து சென்றது என்று சொல்லி சொல்கிறார். கெட்டொழிந்தோம் உரை செய்யான் விளக்கண்டு, உரை செய்யாமல் இது மகனது அன்பின் உரைப்பினை உணர்த்துதல் காண்க என்று சொல்லி, அது சொல்லக்கூடிய அளவுக்கு கூட அந்த குழந்தை சொல்லாமல் அப்படியே வாழைக்குருத்தை கொடுத்து அம்மா கையில் கொடுத்தோன்னே விழுந்துருச்சு. இவ்வாறு துணிந்தே செய்தனன் என்பது அப்பூதியார் புராணத்தில் காண்க என்று சொல்லி, கெட்டொழிந்த மனம் அவலமடைந்தமை காட்டும் அவச்செயல் என்று சொல்லி சொல்கிறார். அப்படி அடுத்த திருப்பாட்டில், தம் புதல்வன் சவமறைத்து தடுமாற்றமிழராகி எம்பெருமான் அமுது செய்ய வேண்டுமென வந்திறைஞ்ச உம்பர் விரான் திருத்தொண்டர் உள்ளத்தில் தடுமாற்றம் நம்பர் திரு அருளாலே அறிந்தருளி நவை தீர்ப்பார். அது ஒரு குருநாதர் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்கிறாருங்க. என்னென்னா, அவருக்கு தடுமாற்றமெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்பூதி நாயனாருக்கு. அவருக்கு அமுது செய்விக்கணுங்கிற எண்ணம் மட்டும்தான் இருக்குது. ஆனால் இது தடுமாற்றம் இளராகின்னு சொல்கிறார். தம்புதல்வன் சவமறைத்து தடுமாற்றம் இளராகி. ஆனால் நாவுக்கரசர் என்னன்னு கேட்குறாரு, உள்ளத்தில் தடுமாற்றத்தினால், அப்படி தடுமாற்றம் நம்பர் திருவருளாலே அறிந்தருளி. என்னங்க முதல்ல வந்து தடுமாற்றம் இல்லைன்னு சொன்னீங்க, இப்போ வந்து தடுமாற்றத்தை இறைவனுடைய திருவருளால் அறிந்தீங்க அப்படின்னா அதுதான் குருநாதருடைய வேலைங்க. அங்கே என்னமோ நடந்திருக்குதுன்னு மனசில் நினைக்கிறார். இதே மாதிரி தான் 3வது சந்திப்பில் இந்த இடத்துல ஒரு உரையாசிரியர் எழுதியிருக்கிறார். 3வது சந்திப்பில் அந்த இடத்துல நாவுக்கரசு பெருமானை நினைக்கணுங்கிற அவசியமே இல்லை. யார் பிள்ளையார் வந்து பல்லக்கில் வந்துட்டுருக்கிறாரு. அவருக்கு என்னமோ அந்த சம்பந்தர் மேட்டுக்கு பக்கமாக வந்து சாமி உணர்த்தினாராம். அரசுகள்
அப்படிங்கிறத உணர்த்தியிருக்கார். அப்போ தான் எங்குற்றார் அப்பர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஏன்னா ஏன்னா அப்பர் சாமிகள் தாங்கிட்டு வராரு அப்படின்னு சொல்லி சாமி நேரடியாக ஞானசம்பந்த பெருமான்ட்டு சொல்ல மாட்டார். இந்த இடத்துல அவர் உள்ளுக்குள்ளே இருந்து சாமி அதை நம்பர் அருளாலே உணர்த்த அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்படின்னா அவங்களுக்கு தெரியும், அவங்களுக்கு ஏதோ ஒன்று தெரியும், ஒரு உணர்வு தெரியும். அதனால தான் இங்கே அவங்க தடுமாற்றம் இல்லாமல் தான் செய்கிறாங்க. அது அப்போதையாரும் அவருடைய மனைவியாரும் இருந்தாலும் இவர் என்ன கேட்குறாரு, ஏதோ ஒரு தடுமாற்றம் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. தடுமாற்றமெல்லாம் இல்லை, அருமையான இடம் இது. தம்புதல்வன் சமமறைத்து தடுமாற்றம் இளராகி எம்பெருமான் அமுது செய்ய வேண்டுமென வந்திறைஞ்ச உம்பர்பிரான் திருத்தொண்டர் உள்ளத்தில் தடுமாற்றம் நம்பர் திருவருளாலே அறிந்தருளி நவை தீர்ப்பார். குருநாதராக இருக்கிறனால அவருக்கு தெரியுது அங்கே என்ன நடந்திருக்குது அப்படிங்கிறது. முழுசாக தெரியாது, இலையறுக்க போனார், அரவு தீண்டு இருக்குனுங்களெல்லாம் தெரியாது. ஆனால் ஏதோ நடந்திருக்குது அப்படிங்கிறது அவருக்கு தெரியுது. அப்படி தம் புதல்வனுடைய சவத்தை மறைத்து அதனால் எவ்வித மனத்தடுமாற்றமும் இல்லாதவர்களாகி முன்னே நாயனாரிடம் எங்கள் பெருமானே அமுது செய்தருள வேண்டும் என்று வணங்கி சொல்லி நிற்க. எப்படி அமுது செய்ய கூப்பிடணும்? இளையான்குடி நாயனார் புராணத்தில் இருக்குது இல்லைங்களா? இளையான்குடி நாயனார் புராணத்தில் எப்படி அமுது செய்கிறதுக்கு அடியாரை அழைக்கணும் அப்படிங்கிறது இருக்குது. அதான் நல்ல இடம். அமுது செய்த அருள்கை என்றார் அப்படின்னு சொல்லி வருங்க. இல்லை, அது இல்லை, கடைசியில் சரித கடைசியில் வரும். நல்லா அருமையான இடம். அன்பனே அன்பர் பூசை அதுக்கு முன்னாடி பாட்டில் இருக்கு. ஈண்டிய அழுந்து இடரல் நீங்கி அடியனேன் உய என்பால் எழுந்தரில் பெரியோ ஈண்டு அமுது செய்த அருள்கை என்று தொலும்பனார் உரைத்த போதில் சோதியா எழுந்து தோன்ற செழுந்திரு மனைவியாரும் தொண்டரும் திகைத்து நின்றார் அப்படிம்பார். அழுந்து இடரில் நீங்கி, என்ன இடர் அப்படின்னா நமக்கு துன்பம், என்ன துன்பம் இருக்கிறதுலே பெரிய துன்பம் பிறவி துன்பம் தானே. அந்த பிறவி துன்பம் நீங்கணுன்னா என்ன செய்யணும்? அடியார் அமுது செய்யணும். அதான் சொல்கிறார், அழுந்து இடரில் நீங்கி அடியனேன் உய்ய என்பால் எழுந்தரில் பெரியோய் ஈண்டு அமுது செய்த அருள்கை என்றார் என்று சொல்லி அங்கே வரும். அது மாதிரி அடியார் அமுது செஞ்சால் இங்கேயே அப்படி தான் சொல்லார். நீங்கள் அமுது செய்து என் குடி முழுது உய்யக்கொள்கை அப்படின்னு சொல்லி சொல்கிறார். குடி முழுது உய்யக்கொள்கைன்னு என்ன? ஏற்கனவே ஒரு குழந்தை அப்படி இருக்குது, அதுவும் சேர்ந்து ஓய்வடையணுமா, குடி முழுது அப்படின்னு சொல்லி தான் இங்கே கூப்பிடுவார். இது அந்த புராணத்தில் வருது, இதில் வரதில்லை, அங்கே வருதுங்க. இந்த புராணத்தில் வரலைன்னு நினைக்கிறேன். அப்போதி நாயனார் புராணத்தில் வருது. அமுது செய்து என் குடிமுழுது உய்யக் கொள்கை அப்படின்னு சொல்லி அங்கே வரும். இப்படி இந்த திருப்பாட்டில் தம்புதல்வன் சவம் அப்படின்னார். ஆவதீர் சவத்தை நோக்கின அப்போதி நாயனார் புராணத்தில் வரும். தடுமாற்றம் இளர தடுமாற்றமாவது தூயவர் இங்கு அமுது செய்ய தொடங்கார் என்றதனால் மனக்கலக்கம் இளராதல் நீங்குதல், அது மகன் வீழ்ந்து உயிர் நீத்த செய்தியும் அதனை தெரிவிக்கக்கூடியதாகிய அவனது சவமும் மறைக்கப்பட்டமையால் உளதாயது. மகன் வீழ்ந்ததனாலாகும் தடுமாற்றம் என்று உரைப்பாரும் உண்டு. அது அவர்பால் நிகழவில்லை என்பது துணிவு. வீழ்ந்தாரென்று துலங்குதல் என்று சொல்லி, அதாவது மகள் வீழ்ந்ததனாலாகும் தடுமாற்றம் என்று உரைப்பாரும் உண்டு. ஒரு சிலர் அப்படி சொல்லுவாங்க, மகன் இறந்ததுனால ஒரு தடுமாற்றம்னு. அது அப்படி கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அமுது செய்கிறதுக்கு கொஞ்சம் காலதாமதம் ஆகுதுங்கிறதானே ஒழிய அந்த மகன் வீழ்ந்ததுனால ஒரு தடுமாற்றம் அப்படிங்கிறது நம்ம இல்லை. அப்புறம் எம்பெருமான் அப்படின்னா இறந்த மகனை உள்ளிட்ட எங்கள் குடி முழுதும் என்று அதை என்ன சொல்கிறார் கடைசியாக பின்னாடி, அமுது செய்து என் குடி முழுது உய்யக்கொள்வீர் என்று அவர் கூற என்று சொல்லி அப்போதி நாயனாருடைய புராணத்தில் வருது. அது 30வது பாட்டில் வருங்க. ஆமாம் ஆமாம், அந்த இடத்துல அது வருது. அது அப்படி எம்பெருமான் திருத்தொண்டர் அன்பர் செவ்விய திருவுள்ளத்து ஒரு தடுமாற்றம் சேர் என்று சொல்லி அப்போதி நாயனார் புராணத்திலே பின்னாடி சொல்கிறார். உள்ளத்தில் தடுமாற்றம் திருவருளால் அறிந்து அப்படின்னா வானம் துலங்கிலன் என்று கூறி மலையே வீழினும் நிலையன் என்று கலங்காது அஞ்சுவது யாதொன்றுமில்லை அஞ்ச வருவதுமில்லை என்று எஞ்ஞான்றும் துலங்காது நிலையில் நிற்கும் தன்மையுடைய நாயனாரது செவ்விய திருவுள்ளத்தில் ஒரு தடுமாற்றம் சேர்ந்தது, அது என்ன என்று அறிதலுற்றனர் என்று சொல்லி அருள் புரிவாராகி என்று சொல்லி அளவிறந்த கருணையனார் என்று சொல்லி பின்னாடி சொல்ல அப்போதையார் அழைத்தலும் நாயனார் அமுது செய்த அருளும் பாங்கினில் இருந்தனர். அப்போதையாருக்கும் பிள்ளைகளுக்கும் திருநீர் அளிக்கும் போது மூத்த பிள்ளை அழைக்க சொல்ல சொல்கிறார் இல்லையா? அந்த இடத்துல சொல்கிறார், அமுது செய்கிறதுக்கு முன்னாடி காதலர் இவருக்கு மூத்த சேயையும் காட்டும் முன்னே அப்படின்னு சொல்லி சொல்கிறார்.
மேதகு பூதிசாத்த என்றலும் விளைந்த தன்மை யாதும் ஒன்று உரையார். என்ன சொன்னார்? இப்போது இங்கு அவன் உதவான் அப்படின்னு சொன்ன உடனேயே அவருக்கு மனசுக்குள்ளே அந்த எண்ணத்தில் வந்து ஏதோ இருக்குது அப்படின்னு சொல்லி நாவுக்கரசு பெருமானுக்கு பெருமான் அந்த நம்பர் அருளால் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல சொல்கிறார். இப்போது இங்கு அவன் உதவான் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இதே மாதிரி தான் சிறு தொண்ட நாயனாருடைய படத்தில் இல்லைங்களா, மகனை அழைத்து கூட சாப்பிட்ற கூட உண்ணுவதற்கு மகனை அழைக்கின்ற பொழுது மாறீர் மகவு வெற்றியரேல் மைந்தன் தன்னை அலையும் அப்படின்னு சொல்லி சொல்கிற பொழுது இதே தான் அங்கேயும் சொல்கிறார். இங்கு அவன் உதவான் அப்படிங்கிறார். இங்கே வந்து இப்போது இங்கு அவன் உதவான்கிறார், அங்கே இங்கு அவன் உதவான் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். ஏன்னா முழுசும் சொல்கிறதில்ல. அந்த இங்கே அவன் உதவான் அப்படின்னாவே அப்புறம் நாவுக்கரசு பெருமானுக்கெல்லாம் தெரிஞ்சு போயிடுது இல்லைங்களா. அப்போ திருநீர் சாத்தி அதுக்கு பிறகு உணவு உண்பது அப்படிங்கிறது அந்த காலத்தில் பெரியவங்க அப்படி வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் திருநீர் கொடுத்து அதற்கு பின்னாடி உணவுன்னு இருக்காங்க. அப்போ கேட்குறார் அவர், மூத்த பிள்ளையை அழைத்து சொல்ல அவன் இப்போது இங்கு உதவான் என்று அப்போதையர் கூற கேட்டு நாயனாரது செவ்விய திருவுள்ளத்து ஒரு தடுமாற்றம் சேர்ந்தது மெய்விரை துறையும் என்று நாயனார் கேட்க நடந்ததெல்லாம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது அப்போதையார் வந்து நிகழ்ந்ததையெல்லாம் சொல்கிறார். அது அந்த சரீரத்தில் விரிவாக இருக்குது. நன்று நீர் புரிந்த வண்ணம் வேறு யாவரு தன்மை செய்தார். அரசுகள் என்ன சொன்னார் கேட்டு, நல்ல வேலை செஞ்சீங்க, இந்த மாதிரி வேறு யார் செய்வாங்க என்று சொல்லித்தான் அப்போ வந்து அவனது சவத்தை இறைவரது கோயில் முன் கொணரச் சொன்னார் என்று இவ்வளவும் இங்கு அருளி என்ற ஒரு சொல்லால் பெற வைத்து குறிப்பு. அதாவது இது எல்லாத்தையும் இங்கு அருளி அப்படிங்கிற ஒரு சொல்லாலேயே முடிச்சிடுறார். உம்பர்பரான் திருத்தொண்டர் உள்ளத்தில் தடுமாற்றம் நம்பர் திருவரால் அறிந்து அருளி நவை தீர்ப்பார் அப்படின்ட்டார். அதை தெரிஞ்சு அப்படியே வந்து அதெல்லாம் தீர்த்துட்டார் அப்படின்னு சொல்லி ஒரே வார்த்தையில் சொல்லிடுறார். தடுமாற்றம் சேர்ந்ததும் அறிந்ததும் திருவருளால் ஆயின. இவை தவமுடைய பெரியோருக்கு இறைவன் உள்ளின்று உணர்த்தும் முறை. திருப்பூந்துருத்தியில் எழுந்தருளி இருந்த நாயனாரை காணும் விருப்போடு எழுந்தருளிய திருஞான சம்பந்த நாயனாரது சிவிகையை தாங்குவோருடன் வேறு எவரும் அறியாதே தமது திருத்தோளில் நாயனார் தாங்கிச் சென்ற உடனே திருஞான சம்பந்த நாயனாரது திருவுலத்தில் திருவருளால் வேறொரு குறிப்பு தோன்ற என்று திருவருளால் வேறொரு குறிப்பு தோன்றியதா. அதனால் வந்து அப்பர் எங்குற்றார் என்று சொல்லி கேட்கிறார். அப்புறம் உம்மடிகள் தாங்கி வர உம்மடிகள் தாங்கி வரும் பெருவாழ்வு வந்தெய்த பெற்றுங்கு உற்றேன் என்று சொல்லி வர்றாரு. அதற்கு பிறகு அங்கிருந்து மேலிருந்து அவர் வந்து கீழே இறங்கி வரார். இதெல்லாம் வந்து சொல்கிறார் அந்த சரீரத்தில் வர்றது. அப்படி அவர் அப்பர் எங்குற்றார் இப்பொழுது என்று கேட்கவும் நாயனார் அடியேன் சிவிகை தாங்கும் பெருவாழ்வு பெற்றிங்கு உற்றேன் என்று சொல்ல அதனால் நாயனாரது அடிமைத்தரம் உலகில் விளங்கவும் காரணமாய் நின்ற திருவருள் துணையை இங்கு நினைவு கூர்க. அதுதான் வந்து நாயனாருடைய அடிமை திறன் வந்து உலகம் அறிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு இருந்தது என்று சொல்லி அது நிகழ்வதற்காக பெருமான் வந்து இப்படியெல்லாம் செய்வார் என்று சொல்லி அதான் நம்பர் திருவுள்ளம் என்று சொல்லி சொல்கிறார். அங்கு திருஞான சம்பந்தரது புந்தியினில் வேறொன்று நிகழ்ந்திட அப்படின்னு அந்த சரியத்தில் சொல்கிறார். புந்தியினில் வேறொன்று நிகழ்ந்திட. அப்போ ஏதோ ஒரு குறிப்பு அவங்களுக்கு தெரியும். அது யாரும் சொல்லாமையே அவங்களுக்கு தெரியும். அப்பர் சாமி சிவியை தாங்கிட்டு வராருன்னு அவருக்கு தெரியலினாலும் கூட அப்பர் சாமிகளை நினைக்கிறதுக்கு சாமி அந்த இடத்துல ஒரு குறிப்பு காட்டியிருக்கிறார். நம்பர் தம்மை உயிர்கள் நம்பி வந்தடையும் தலைவர் நம்புதலாவது நன்றே செய்வாய் பிழை செய்வாய் நானோ இதற்கு நாயகமே என்று சொல்லி வாதபுரடிகள் சொல்லுவது போல நம்பராதலின் அருள் புரிந்து தடுமாற்றத்தை உலதாக்கினார் என்று சொல்லி சொல்லார். நம்மை உடையவர்கள் கீழ் நயந்து திரு தொண்டாலே இம்மையிலும் பிழைப்பதென என்போல்வாரும் தெளிய செம்மைபுரி திருநாவுக்கரசர் நாமம் அந்த அப்போது நாயனாருடைய புராணத்தில் அது வருது இல்லைங்களா. அது மாதிரி சொல்கிறார். அடுத்த திருப்பாட்டில் மறைத்ததனுக்கு அன்றவர்கள் மறைத்ததனுக்கு அளவிறந்த கருணையராய் கொன்றை நரும் சடையார்தம் கோயிலின் முன் கொணர்வித்தேன் ஒன்று கொலாம் எனப்பதிகம் எடுத்துடையான் சீர்பாட பின்றை விடம்போய் நீங்கி பிள்ளையுணர்ந்து எழுந்திருந்தான். அதாவது அன்றவர்கள் மறைத்ததனுக்கு அளவிறந்த கருணையராய் அவங்க மறைத்ததுக்கு அப்பர் சாமிகளுக்கு அப்போது நாயனர் மேலே அளவற்ற கருணை வந்துதான். இப்படி கூட யாராவது செய்ய முடியுமா என்று சொல்லி தங்களுடைய பிள்ளையை கூட பெரிதாக கருதாமல் வந்தவருக்கு அமுது படைக்கிறதான் குருநாதருடைய திருவடி அப்படி வணங்கியிருக்கிறாங்க ரெண்டு பேரும். அதான் சொல்கிறார். அப்படி அங்கே அன்றவர்கள் மறைத்ததனுக்கு அளவிருந்த கருணையராய் அன்று அவர்கள் இவ்வாறு புதல்வனது சவத்தை மறைத்து அன்பின் திறத்துக்கு அளவற்ற கருணை கூர்ந்தவராய் அந்த சவத்தினை கொன்றை சூடிய வாசனையுடைய சடையாரது திருக்கோயில் முன்பு கொண்டு வரச் செய்து
ஒன்றுகொலாம் என்று தொடங்கிய திருப்பதிகத்தினால் ஆளுடைய பெருமானுடைய அந்த சீர்களை பாட, பெருமானுடைய பெருமைகளை எல்லாம் அங்கே பாடுறார். அப்படி பாடுகின்ற பொழுது பின்வந்து தங்கிய விடம் போய் நீங்கவே பிள்ளை துயில் உணர்ந்தவன் போன்று எழுந்திருந்தான். நம்ம தூங்கிட்டு இருந்த குழந்தை எழுந்த மாதிரி நம்முடைய மூத்த திருநாவுக்கரசு எழுந்திருச்சது. அங்கே தான் பாடிய திருப்பதிகம் ஒன்றுகொலாம் என்று சொல்லக்கூடிய திருப்பதிகம். இந்த வாரமே பாடிடலாமா? நேரம் ஒரு 5 நிமிஷம் ஆனாலும் இருங்க, விளக்க உரை சொல்லிட்டு போட்டேன். ஒன்றுகொலாம் திருப்பதிகம் தான் பாடுறார். விளக்க உரையில் மறைத்ததனக்கு புதல்வன் விடத்தின் வீழ்ந்த செய்தியினையும் அதனை காட்டக்கூடிய அவனது சவத்தினை மறைத்ததும் அன்றி பூதி சாத்த காதலால் இவருக்கு மூத்த செயம் காட்டு என்று சொல்லுகின்ற பொழுது இப்போது அங்கு உதவான் என்று சொல்லி சொல்கிறாங்க. அளவிறந்த கருணையராய் மைந்தன் விடத்தால் வீழ்ந்தனன் என்பதிலும் அவர்கள் மறைத்த செய்தி இருக்குது பாருங்கள். அந்த மறைத்த செய்தி நாவுக்கரசு பெருமானுக்கு அன்பு இன்னும் அதிகமாச்சு. அவங்க மேலே அன்பு மட்டுமல்ல, கருணையும் அதிகமாச்சு. அதனால் அதுதான் முக்கியம். உலகில் இறத்தல் உயிர்காட்க இயல்பு, புதல்வனை இழத்தலும் இயல்பு, இவையெல்லாம் இறைவனது நியதி ஆதலின் செத்தாரையெல்லாம் பிழைக்கச் செய்யவோ இனி யாரை சாக கொடுத்தாரது துன்பங்களை எல்லாம் நீங்க செய்யவோ முயல்வேன் என்பதில் நல்லாசிரியர் முயலார். அதாவது செத்தவங்களையெல்லாம் பிழைக்க வைக்கிறதுங்கிறது நோக்கம் அல்ல. அப்புறம் ஏன் அதை செஞ்சாங்க அப்படின்னா, அவ்வாறு முயல்வது இறைவரது நியதி அறியாதார் செய்கை. ஆனால் இங்கே நாயனார்பால் கருணையை மிகச் செய்தது அவர்கள் மறைத்த அந்த செயலே. அப்படின்னா அது அடியார்பால் கொண்ட அன்பின் மிகுதியின் விளைவு. அதாவது இறக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் ஒரு இயற்கையானது தான். இறந்தவங்களை எல்லாத்தையுமே மீட்க முடியுமானா முடியாது. ஆனால் இங்கே ஏன் செஞ்சாங்கன்னா அந்த அன்பு தான் காரணம். நாயனார் மீது அவர்கள் வைத்திருந்த அன்பு, அதுக்கு நாயனார் அப்பர் சாமிகள் வச்சிருந்த அளவிற்ற கருணை, அதுதான் காரணம். அதுதான் இங்கே நம்ம சிந்திக்கணும். அது அடியார்பால் கொண்ட அன்பின் மிகுதியின் விளைவாதலின் கருணையை விளையச் செய்யவே நாயனார் நவை தீர்ப்பாராயினார், துன்பம் தீர்ப்பாராயினார். இவ்வாறே திருப்பொக்கலியூரில் முன்னால் முதலை விளங்கிய இறந்துபட்ட மகனை, அதாவது அவங்க அந்த 2 வீட்டில் அழுகுரல் கேட்குது, ஒரு வீட்டில் மங்கள ஓசை கேட்குது. முதல்ல அழுகுரல் கேட்குற வீட்டில் தான் என்னென்னு கேட்குறாரு சுந்தரர் இல்லையா? அப்படி கேட்ட உடனே இந்த வரலாறுலாம் சொல்கிறாங்க அவங்களுக்கு. அதெல்லாம் கேட்டுட்டு அந்த அழுகுரல் கேட்ட வீட்டுக்கு போகிறாரு. போன உடனே அவங்க போன உடனே இவர் என்ன கேட்குறாருன்னா, இன்ப மகனை இழந்தது நீரோ அப்படின்னு கேட்டார். அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, அன்று நிகழ்ந்து அன்று புகுந்து மறைந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. அது அன்னைக்கு நடந்து போனது சாமி, முன்பு வணங்க முயல்கின்றோம் அப்படின்னாங்க. முதல்ல உங்கள் திருவடியை வணங்கிக்கிறோம். ஏன்னா நம்பிகளையே குருநாதராக கொண்ட குடும்பம் அந்த குடும்பம், அந்த சிவாச்சாரியார் குடும்பம் நம்பிகளையே குருநாதராக கொண்ட குடும்பம். அவங்களுக்கு குழந்தை போயிருச்சு, 2 வருஷம் ஆயிடுச்சு அப்படிங்கிறத விட நம்பிகள் அங்கே எழுந்தருள் செஞ்சது அவங்க பெரிய தவமாக கருதுகிறாங்க. முன்பு வணங்க முயல்கின்றோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ தான் அவங்க அவர் நம்பிகள் அந்த இடத்துல சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, அதாவது நான் இங்கே எழுந்தருள் செய்ததுக்கே அந்த மறைவனுடைய மனைவியாரும் தன்னுடைய புதல்வனை இழந்த சோகங்கூட தெரியாமல் உபசரித்தாங்க. அதனால் அந்த குழந்தையை மீட்டு அதற்கு பிறகு தான் புக்கொழியூர் பெருமானை வழிபாடு செய்வேன்னு சொல்லி நேராக எங்கே போனார்? குளத்துக்கு போனார். குளத்துக்கு போய் அந்த குழந்தையை மீட்டார். இதுதான் வரலாறு இல்லைங்களா? அப்படின்னா இப்போ வருது 10ஆம் தேதியா? 10ஆம் தேதி, ஆமாம் 10ஆம் தேதி அந்த முதலியுண்ட பாலகனை மீட்ட நிகழ்வு அவிநாசியில் வாய்ப்பு இருக்கிற நண்பர்கள் கலந்துக்கு. ஏப்ரல் 10. ஆமாம், அது மாலை 4 மணிக்கு மேலே நடக்குது. பெருந்துறை ராமசாமி ஐயா அதை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அடியனுக்கு கொஞ்சம் நிகழ்ச்சிக்கு வர சொல்லியிருக்கிறாங்க. இந்த நிகழ்வு கொஞ்சம் சொல்கிறதுக்காக வர சொல்லியிருக்கிறாங்க. அந்த நிகழ்வு முழுக்க அங்கே இருக்கக்கூடிய அர்ச்சகர்களே செய்கிறாங்க. அவங்க தான் முன்னாடி நின்று செய்கிறாங்க. நல்லாயிருக்கு, நிகழ்ச்சி நல்லாயிருக்கு. அப்படி அந்த நினைந்து இறந்துபட்ட மகனை நினைந்து வருந்திய அழுத மறையவனும் மனைவியும் ஆளுடைய நம்பிகளது வரவு தெரிந்து மகவிழந்த சித்தசோகம் தெரியாமல் அவரை முகமலர்ந்து அன்பு பழுதாகாமல் எழுந்தருள பெற்றோம் என்று தொழுதது கண்டு மைந்தன் தன்னை இழந்ததுயர் மறந்து அடியார் வந்தணைந்ததற்கு மகிழ்ந்தை வரது துயர் தீர இறைவரது அருளால் மைந்தனை அழைத்து கொடுப்பேன் என்று அருள் செய்தார். இந்த இடர் தீர்ப்பாராய் நம்பிகள் புகுந்தனர். அப்படின்னா அவங்களுடைய அந்த சோகத்தை கூட மறைத்து அடியார் வந்ததுக்கு அவர்கள் செய்த ஒரு அன்பு தான் அந்த குழந்தை அவர் மீட்டு கொடுக்கணும்னு நினச்சது என்று சொல்லி அன்று நிகழ்ந்தது
அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, அதுதான் ரொம்ப பெரிய வேலை. இப்போ இன்பம் ஐந்தன் தன்னை இழந்தது நீரோன்னு கேட்குறாரு. இதெல்லாம் நடந்தது. அதான் வரலாறு. அதே மாதிரி கொன்றை நரும் சடையார்தம் கோயிலின் முன் கொணர்வித்து என்று சொல்லி அப்போதியார் திருமணை நின்று பதிகம்பாடினும் இறைவர் அருள் புரிவாராய் ஆயினும், இந்த இடம் பாருங்கள். அதாவது வீட்டிலேயே வச்சு பாடியிருந்தாலும் பெருமான அருள் செய்யத்தான் போகிறார். அப்பர் சுவாமிகள் பாடி பெருமான அருள் செய்யாது இருக்க போகிறது இல்லை. இருந்தாலும் என்ன எனின் அச்செயல் அறன்தான் செய்யும் தன்மையை அன்பருக்கு ஆக்கியிடும் திருவருள் துணையாலாவது என்பதை உலகறிய செய்வதற்கு என்பதாம். உலகத்தார் எல்லாரும் தெரிந்து கொள்ளணும். ஒரு வீட்டுக்குள்ளேயே 4 செவத்துக்குள் நடந்ததுன்னா யாருக்கும் தெரியாத போயிடும். இது இறைவனுடைய திருவருள், அடியார்களுக்காக பெருமான் செய்யக்கூடிய ஒரு அருள். அடியாருடைய பெருமையும் தெரியணும், இறைவனுடைய ஒரு கருணையும் தெரியும். அதுதான் அப்பர் சுவாமிகள் கோயிலில் கொண்டு போய் வச்சு அந்த விடத்தை நீக்கியது என்று சொல்லி உலகறிய செய்வதற்கு என்பதாம் என்று சொல்லி உலகவர் அறிய அவரது மகள் என்பு நிறைந்த குடத்தை பெருமயானத்து நடம்புரிவார் பெருங்கோயில் திருமதில் புறவாயுதலில் கொணர்க என்று செப்பிய வரலாற்றையும் உணர்க. மயிலாப்பூரில் ஞானசம்பந்த பெருமான் அந்த மயிலாப்பூர் கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மதில் சுபத்துக்கு ஓரத்தில் வைத்து அந்த பதிகம் பாடி அந்த குழந்தை உயிர் பெற்று வருது. அதையும் இங்கே சொல்லியிருக்கார். உலகர் அறிய என்று சொல்லி சொல்கிறார். உலகர் முன் வருகென உரைப்பார் என்று சொல்கிறார். அது மாதிரி கோயிலின் முன் கொணர்வித்து என்று சொல்கிறார். இப்படி முன்னெழுந்தே சென்று ஆவிதீர் சபத்தை நோக்கி அன்னலார் அருளும் வண்ணம் பாவிசை பதிகம்பாடி என்று சொல்லி அப்போது நாயனாருடைய புராணத்தில் பாவிசை பதிகம்பாடி என்று சொல்கிறார். இப்படி ஒன்றுகொளாமை திருப்பதிக தொடக்கத்தினுடைய சொல் உடையான்னா உலகங்களையும் உயிர்களையும் தமது உடைமையாக உடையவன் என்று சொல்கிறார். பின்றைனா பின்னை என்பது பின்றை விட முன்னை ஊழியினான் வந்ததன்று பின்றை அருளால் வந்தது என்று உரைத்தலும். பின்றை விடன்னா இது அருளினாலே வந்தது. இது ஊழியினால் வந்தது இல்லை அப்படின்னு சொல்கிறார். தொன்றினை மண்மேல் காட்ட செழுந்திரு மலரை என்று சினக்கரி சிந்த திங்கட் கொழுந்தனி வேணி கூத்தர் அருளினால் கூடிற்று எரிபத்த நாயனாருடைய புராணத்தில். இதெல்லாமே இறைவனுடைய திருவருளால் வந்தது என்று சொல்கிறார். உணர்ந்து எழுந்திருந்தான் என்று துயிலுணர்ந்து எழுவானை போன்று உணர்ந்தான். அதாவது தூங்கிட்டு இருந்த குழந்தை எழுந்ததை போல அந்த மூத்த திருநாவுக்கரசு எழுந்தது. உறங்குவது போல சாக்காடு உறங்கி விழிப்பது போல பிறப்பு என்று சொல்லி வள்ளுவ பெருமான் சொல்லுவது போல எழுந்திருந்தான் என்று சொல்கிறார். இங்கு விடம் நீங்கி எழுந்தவுடன் அத்திருத்தொண்டின் நினைவின் தொடர்ச்சியிலே நின்று அங்கு முன்னே நின்ற தந்தையார் முதலியாரை சாராது நாயனார் திருவடி சார்பினையே பற்றியிருந்தான். இது ரொம்ப முக்கியங்க. குழந்தை எந்திரிச்சோடனே எங்கே போகும்? அப்பா அம்மாட்ட தானே போகும். இந்த குழந்தை எங்கே போச்சு? நாவுக்கரசர்கிட்ட போச்சு. அப்போ பாருங்களேன், இப்போ உலக சார்பாக சிவச்சார்பான்னு பாருங்கள். அந்த குழந்தை எந்த அளவுக்கு பக்குவமாக இருக்குங்கிறத நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் சிந்திக்க வேண்டியதாக இருக்குது. உயிர் பெற்று இழந்த குழந்தை அப்பா அம்மாவும் இருக்கிறாங்க, நாவுக்கரசு பெருமானும் இருக்கிறாங்க. நம்ம குழந்தையாக இருந்தால் ஒடியாந்து கட்டி பிடிச்சிக்கு நம்மளை. ஆனால் அந்த குழந்தை என்ன செஞ்சுருக்குதுங்க? நாவுக்கரசு பெருமானை வணங்கி அதற்கு பிறகு தான் அப்பா அம்மாட்ட போயிருக்கு. நம்ம எல்லா வேதலையும் மூத்த திருநாவுக்கரசும் மூத்தவராக தான் இருக்கிறார். ஆமாம். அந்த திருத்தொண்டை நினைவின் தொடர்ச்சி இல்லை நின்று அங்கு முன்னே நின்ற தந்தையார் முதலியாரை சாராது நாயனார் திருவடி சார்பினையே பற்றியிருந்தான் என்று உரைத்தலுமாம். இப்பொருளில் இருந்தான் என்பதற்கு தொண்டின் ஒழுக்கத்தில் நின்றான் என்று சொல்கிறாரு. அப்போ அந்த திருத்தொண்டினுடைய ஒழுக்கத்தில் அந்த குழந்தை இருந்திருக்கு அப்படிங்கிறது தான் இந்த திருப்பதிகம். அதாவது அற்புதங்கள் நிகழ்த்திய திருப்பதிகத்தில் இது ஒன்று. அதனால் இது பாடி நிறைவு செஞ்சுக்கலாங்களா? பாடிட்டு அப்புறம் நிறைவு செஞ்சுக்கலாம். அப்புறம் திருக்கூட்ட சிறப்புக்கு போயிடலாம். இந்த பதிகம் மட்டும் பாடுங்க, அப்புறம் அடுத்த வாரம் பார்த்துக்கலாம். பொருள் பார்த்து ஒன்றுகொள்ளாம் என்று சொல்லக்கூடிய திருப்பதிகம் செல்ஃபோன் இருக்கிறவங்க saivam.com பார்த்துக்கலாம். இது நூலில் இருக்கா? சரி அப்படிங்களா? கருமுதல் திருவரையிலும் இருக்குது, இந்த நூலில் இருக்குது. ஐயாமா நூலில் இருக்குது பாருங்கள். எத்தனாவது பக்கம்? 142வது பக்கத்தில் இருக்குது. என்ன 4ஆம் திருமுறை 19வது பதிகம் நினைக்கிறேன். பொதுப்பதிகத்தில் 18வது பதிகம் பொதுப்பதிகத்தில் வரும். சிந்தையுயர்வரை ஒன்று கொள்ளாமதி சூடுவர் ஒன்று கொள்ளாம் இடு வெந்தலை கையது ஒன்று கொள்ளாம
இரண்டு கொல்லாம் இவை ஒரு பாதம் இரண்டு கொல்லாம் இலங்கும் கூழை பெண்ணால் இரண்டு கொல்லாம் ஒரு சிறுமான் மலர் இரண்டு கொல்லாம் அவர் எந்தினதாமே மூன்று கொல்லாம் அவர் கண்ணுதலாவன மூன்று கொல்லாம் அவர் சூடத்தின் மொழிகளை மூன்று கொல்லாம் கனை கையதுவில் நான் மூன்று கொல்லாம் புறம் எய்தனதாமே நாலு கொல்லாம் அவர் தம்முகமாவன நாலு கொல்லாம் சன முதல் தோற்றமும் நாலு கொல்லாம் அவர் ஊதியின் பாகங்கள் நாலு கொல்லாம் அவை பாடியதாமை அஞ்சு கொல்லாம் அவர் ஆடரவின் படம் அஞ்சு கொல்லாம் அவர் பெண்குழல் நாதன அஞ்சு கொல்லாம் அவர் காயப்பட்டான்கனை அஞ்சு கொல்லாம் அவர் ஆடினதாமே ஆறு கொல்லாம் அவர் அங்கம் படைத்தன ஆறு கொல்லாம் அவர் தம்மகனார் முகம் ஆறு கொல்லாம் அவர் சுவை ஆக்கினதாமே ஏழு கொல்லாம் அவர் முடிமடைத்தன ஏழு கொல்லாம் அவர் கண்ணையிருங்கடல் ஏழு கொல்லாம் அவர் ஆளும் உலகங்கள் ஏழு கொல்லாம் கொல்லாம் அவர் ஈரில் பெருங்குணம் கொல்லாம் அவர் சூடும் இனமலர் எட்டு கொல்லாம் அவர் தோழினையாவன எட்டு கொல்லாம் திசை ஆக்கினதாமே ஒன்பது போலவர் வாசல் படுத்தன ஒன்பது போலவர் மார்பினில் நூலிலை ஒன்பது போலவர் கோல ஆரிடம் தானே பத்து கொலாம் அவர் பாம்பின் பத்து கொலாமையே பத்து கொலாம் அவர் காயப்பட்டாந்தாலை பத்து கொலாம் அடி செய்தானே. திருக்கூட்ட சிறப்பு அப்படி பாரு. புத்திடம் கொண்டவர் சோதி மாமணி நீர் சுடல் முன்றை சூழ் மூதைய திரு வாயின் நாயது குவாதிசை முகன் இந்திரன் பூமிசை மாவாலகலத்து மால் முதல்வானவர் ஓவாரேவரும் இளையுள்ளது தேவாசிரியன் எனும் திருக்காவணம் அரந்தை தீர்க்கும் அடியவர் மேனிமேல் நிறந்தனி தொழிலார் நிறை தூய்மையார் புறந்த அஞ்செழுத்து ஓசை பொழிதலால் பரந்த ஆயிரம் ஆக்கடல் போல்வது அகில காரண தாழ்பணிவாழ்வதாம் அகில லோகமும் ஆனதுரியன்று அகில லோகத்து உலகல் அடைகளின் அகில லோகமும் போல்வது அதனிடை அத்தர் வேண்டினும் ஆண்டவரன்பினால் மெய்தழைந்து விதிப்புறு சிந்தையார் கைதிரு தொண்டு செய்கட பாட்டினார் வித்திர
வாங்க, அழைப்புக்கு வந்திருக்கிறாங்க.